Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம் என்று நாம் பாடினோம். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை தன் கைகளில் வைத்திருக்கிறவரும், மரித்தோரிலிருந்து முதற் பலனாக உயிரோடு எழுந்தவரும், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று கேட்டு சாத்தானுடைய சகல வல்லமைகளையும் தன்னுடைய மரணத்தினாலே முறியடித்தவருமாகிய வெற்றி வேந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் இந்த காலவேளையிலே, இந்த உயிர் தெழுந்த திருநாளின் இந்த காலவேளையிலே உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார், ஆகையால் நீங்களும் நானும் ஜீவிக்கிறோம். நிலை மாறும் உலகில் நிலை மாறாதவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவர் அன்பிலே மாறாதவர், அவர் வல்லமையிலே மாறாதவர், அவர் இரக்கத்திலே மாறாதவர், அவர் தயவிலே மாறாதவர், அவர் மனதுருக்கத்திலே மாறாதவர், அவர் நம்மேல் வைக்கிற கிருபையிலே மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவரிடத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். ஏன் சந்தோஷமா இருக்கிறீங்க? அதுக்கெல்லாம் பதில் கிடையாது. ஏன் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னைக்கு மாத்திரம் அப்படி என்ன சந்தோஷம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு? அப்படி ஒன்றும் அந்த மாதிரி தெரில, மூஞ்சுங்களை பார்த்தா அப்படி தெரில. சொல்லுங்க, ஏன் சந்தோஷமா இருக்கிறேன் ஆமென்னு சொன்னீங்க? அது எங்கள் வழக்கம் பாஸ்டர், தானாக வந்துடும். ஈஸ்டர், அதனால சந்தோஷம். ஆமாவா இல்லையா? அப்போ அடுத்த வாரம் எல்லா வாரத்துலேயும் ஈஸ்டர் தான். நமக்கு ரொம்ப முக்கியமான பண்டிகைகள் எது? கிறிஸ்மஸ், ஈஸ்டர், அப்புறம் குட் ஃப்ரைடே. குட் ஃப்ரைடேக்கு பன்னும் கஞ்சியும் இல்லை குடிச்சிட்டு கிடக்குறீங்க இல்லை? பன்னு கஞ்சி, இதை தவிர வேற ஒன்றும். சில ரகசியமாட்டிக்கு கோழி பிரியாணி வெட்டுறவங்க வெட்டுறாங்க, அவங்கள விடுங்க. சரி, இப்போ ரெண்டு தான் சொல்லியிருக்கீங்க, ஈஸ்டர் அண்ட் கிறிஸ்மஸ்ன்னு சொன்னீங்க. இந்த ரெண்டில் எது ரொம்ப பெரிய பண்டிகை? பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, உண்மை மாத்திரம்தான் பேசணும். ரெண்டு பண்டிகைன்னு சொல்லிட்டீங்க, ஓகே, ஒத்துக்கிறேன். இந்த ரெண்டில் கிறிஸ்மஸ் பெருசா, ஈஸ்டர் பெருசா? இப்போ ஈஸ்டர் அன்னைக்கு கேட்டால் ஈஸ்டர்னுவீங்க, இதே இதை கிறிஸ்மஸ் அன்னைக்கு கேட்டேன்னா கிறிஸ்மஸ்னுவீங்க. உள்ளதை சொல்லுங்க. இவங்கெல்லாம் ஏதோ ஃபர்ஸ்ட் சர்வீஸில் அப்படின்னு ஒட்டு கேட்ட மாதிரி தெரியுது. இல்லை, ஃபர்ஸ்ட் சர்வீஸில் போகிறவங்க இப்படி ஒரு கேள்வி கேட்பார், மரியாதையாக என்ன சொல்லிவிடுங்க, ஈஸ்டர்னு சொல்லிவிடுங்கன்னு குசுகுசுட்டு போன மாதிரி தெரியுது இல்லையா? சரி, ஓகே. இப்போ அடுத்தால வர, நீங்கள் சொன்னது உண்மைன்னு இப்போ நீங்கள் நிரூபிக்கணும். கிறிஸ்மஸ்க்கு உங்கள் வீடுங்களெல்லாம் வெள்ளை அடிக்கிறீங்களா? அடிக்கிறீங்களா அடிக்கலையா? நீங்கள் இப்போ ஈஸ்டருக்கு எத்தனை பேர் வீடுங்களெல்லாம் கலர் அடிச்சிங்க? அப்போ நீங்கள் சொன்னது பொய். நம்பர் 1. 2, கிறிஸ்மஸ்க்கு உங்கள் வீட்டில் என்ன தொங்க போடுறீங்க? ஸ்டாரு, மரம், அலங்காரம்லாம் பண்ணீங்களா? இப்போ ஈஸ்டருக்கு உங்கள் வீட்டை இப்படி எதையோ கொண்டு அலங்காரம் எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க? வந்து பார்த்துருவேன் சதீஷ், இல்லை யாரையாவது அனுப்பி போட்டோ எடுத்துட்டு வாங்கன்னு அனுப்பிடுவேன். என்ன அலங்காரம் பண்ணீங்க? பேப்பர் கட்டிங். ஆனால் கிறிஸ்மஸ்க்கு ஈக்குவல் இல்லை தானே? கிறிஸ்மஸ்க்கு ஸ்டார் தொங்கும், அப்புறம் என்ன லைட்டு, சீரியல் லைட்ஸ், அதெல்லாம் போடல தானே? ஸோ கொஞ்சம் குட்டி பசங்களுக்காக அவர் பண்ணியிருக்கிறார். ஒரே ஒருத்தர்
ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு பேப்பர் மாத்திரம் போட்டிருக்கிறாராம். ஓகே, அப்புறம் புது ட்ரெஸ்ஸு. கிறிஸ்மஸ்க்கு 10% கடன் வாங்கியாவது என்ன வாங்கிடுவோம்? ட்ரெஸ் வாங்கிடுவோம் இல்லையா? இப்போ எத்தனை பேர் அப்படி சும்மா கிராண்டா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு கை கூட. ஒரே ஒரு அந்தோன்ராஜ், நீங்கள் போட்டிருக்க புது ட்ரெஸ் அந்தோன்ராஜ், ஏன் அவ்வளோ டல்லாக வாங்கினீங்க? ஜார்ஜ், நீ போட்டிருக்க புது ட்ரெஸ்ஸா? அங்கே அந்த தம்பி. ஓகே, 3 பேர். அங்கே ரேணுகா, அது தெரியுது, பார்த்தா பழக்குது. பிரதி, நீ கூடவா? ஓகே, குட். ஒரு 5 பேர் புது ட்ரெஸ் வாங்கிக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் அப்போ கிறிஸ்மஸ்க்கு எல்லாரும் வாங்குறீங்கல்ல, அப்போ இதில் 5 பேர் தானே வாங்கியிருக்கிறீங்க. இப்போ சொல்லுங்க, எது உங்களுக்கு பெரிய பண்டிகை? திரும்பவும் கரெக்டாக சொல்லுங்க. இப்போ சொன்னதை சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க. இப்போ கேட்ட கேள்வியிலெல்லாம் புஷுன்னு போயிடுச்சு இல்லை? பந்தாவுக்காக ஈஸ்டர்னு என்னை சமாளிக்கலான்னு பார்த்தீங்க, நானா விடுவேன்? வீடு வெள்ளை அடிக்கலை, புது துணி வாங்கலை, அலங்காரம் பண்ணலை, கிரீட்டிங்ஸ்லாம் அனுப்பலை. கிறிஸ்மஸ் கிரீட்டிங்ஸ்லாம் அனுப்புனீங்களா? ஈஸ்டர் கிரீட்டிங்ஸ் யாராவது அனுப்புனீங்களா? ஈஸ்டருக்கு யாராவது கிரீட்டிங்ஸ் அனுப்புனீங்களா? இல்லை. இப்போ சொல்லுங்க, எது பெருசு? கிறிஸ்மஸ். அது கூட பசங்க தைரியமா சொல்றாங்க, பெரியவங்க இப்போ பேன் முழிச்சிட்டு இருக்கிறீங்க. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, நீங்க கொண்டாடுற இந்த 2 பண்டிகையில எதை சிறப்பா கொண்டாடுறீங்க? நீங்க என்னதான் இழுத்து ராகம் போட்டாலும் அது தப்பு. உண்மையில வசனம் தெரிஞ்ச ஒரு விசுவாசி கிறிஸ்மஸை விட எதைத்தான் ஜோரா கொண்டாடணும்? ஏன்னா அதுல அவர் குழந்தையா பிறந்தார். குவான்னுகிட்டு, கரெக்டா? அவரை தொட்டில் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஆடு மாடுலாம் பக்கத்துல பாதுகாப்பா நிற்கும். ஆனா இதுல அவர் பிறக்கும் போதே ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவர் பெரியவராயிருப்பார். யாரு? அவர் பிறந்த போது பெரியவராயிருந்தாரா? பெரியவர் தான். ஆனா அந்த பெரியவருடைய எதையும் அவர் செய்யல. அவர் பெரியவர் என்பதை நிரூபித்தது அவருடைய உயிர் தெழுதல்ல தான். சாலமோனை விட பெரியவர், யோனாவை விட பெரியவர், தேவாலயத்தை விட பெரியவர், மரணத்தை விட பெரியவர், சாத்தானை விட பெரியவர். ஹல்லேலூயா! அதை அவர் நிரூபித்தது எதுல தான்? உயிர் தெழுதல்ல. இப்ப சொல்லுங்க, அது பெரிய பண்டிகையா, இது பெரிய பண்டிகையா? உயிர் தெழுதல் தான் உண்மையான பெரிய பண்டிகை. பிரைஸ் தி லார்ட். சிலர் நினைக்கிறாங்க இந்த ஆள் எப்பவுமே மற்றவங்க ஒன்று சொன்னா இவர் ஒன்று சொல்லுவாரு. இது இல்லை, உண்மையை சொல்றேன். I am telling the truth. கிறிஸ்மஸ்ல அவர் பிறந்தார், அவ்வளவுதான். ஆனா பிறக்கும் போதே தேவதூதன் என்ன சொன்னா தெரியுமா? இதோ உங்களுக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். ஆனா அவர் பிறந்த போது யாரையாவது ரட்சித்தாரா? சிலருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வந்துச்சு. ஆனா ரட்சிப்பின் வேலையை, ஊழியத்தை அவர் எங்க துவக்கினார்? கல்வாரி. அவருடைய சிலுவை மரணத்தினாலே ரட்சிக்கப்பட்ட முதல் ஆள் யாரு? மனம் திரும்பின கள்ளன். 2 கள்ளன்ல ஒருத்தன் தான் மனம் திரும்பினான். இப்ப கவனிங்க, அவர் ரட்சகர் என்பதை நிரூபித்தது எதுலதான்? அவருடைய மரணம், உயிர் தெழுதல்ல. பிரைஸ் தி லார்ட். அவருடைய பிறப்பின் நேரத்திலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் எல்லாமே எங்கதான் நிறைவேறிச்சு? சிலுவையிலும் உயிர் தெழுதலிலும் நிறைவேறியது. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்மஸ்க்கு என்ன சாப்பிடுவீங்க? கலகலாலாம் நம்ம நாட்டில் தான். உலகமெங்கும் மக்கள் சாப்பிடுறது என்னது? கேக். கிறிஸ்துமஸ்க்கு கேக் எல்லாம் சாப்பிட்டு வந்து உங்களுக்கு எல்லாம் கேக் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஈஸ்டருக்கு என்ன சாப்பிடுவோம்? ஈஸ்டர் எக்கா?
அப்படி கடையில் சொல்லி விற்கிறாங்களா? என்ன கலரில் இருக்கும்? இல்லை, ஈஸ்டர் எக் ஒயிட்டில் இருக்காது. ஈஸ்டர் எக் வந்து வண்ண வண்ணமாக இருக்கும், கலர் கலராக இருக்கும் இல்லையா? என்னப்பா, கலர்ஃபுல்லாக இருக்கும். அது ஏங்க கிறிஸ்மஸ்க்கு மாத்திரம் கேக்கு, ஈஸ்டருக்கு எக்கு? அது ஏன் எக்கு? இப்போ என்னுடைய ஃபேஸ்புக் யாராவது பார்த்தீங்களா? உங்களுக்கு ஒரு முதல் வாழ்த்து போட்டிருந்தேன், அதில் என்ன படம் போட்டிருந்தேன் பார்க்கலையா? எக்கு, கலர் கலரான எக்கு போட்டு அதில் ஒரு வார்த்தை போட்டிருந்தேன், கவனிச்சிங்களா? இந்த முட்டை எக்கு வந்து எதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்தேன். ஈஸ்டர் எக் ரெப்ரசன்ட்ஸ் த ரிசரக்ஷன் and the new life. The risen Christ gives the new life to those who believe in him. Praise the Lord. நான் அதை போட்ட ஒரு சில வினாடிகளுக்குள்ளேயே சிலர் அதை கமெண்ட் பண்ணி எனக்கு பதில் அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வேற 2-3 அதுக்கப்புறம் நான் போட்டேன். அந்த ஈஸ்டர் எக், இப்போ நீங்கள் வந்து கேக் வாங்குற மாதிரி நீங்கள் இன்னைக்கு பேக்கரியில் போனீங்கன்னா என்ன வச்சுருப்பாங்க? தேங்காய் மாதிரி, தேங்காய் விட கொஞ்சம் சின்னது, அது விலையை பொறுத்து, முட்டை மாதிரி என்ன வச்சுருப்பாங்க? அது ஒரு ஸ்வீட். அதை நீங்கள் எடுத்து உடைச்சிங்கன்னா அது உள்ள இருந்து என்ன வரும்? சாக்லேட்ஸ் வரும். நீங்கள் வேற எதுவும் வரும்னு நினச்சிடாங்க. ஆனா அந்த முட்டை வந்து இட்ஸ் ரெப்ரசன்ட் த லைஃப். முட்டைக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்குது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். முட்டைக்குள்ள இருந்து என்ன வரும்? கோழி குஞ்சு வரும். அப்ப அதுக்குள்ள என்ன இருக்குது? உயிர் இருக்குது. ஒரு உயிர் இருக்கிற இடத்துக்கு வந்து என்ன போகணும்? சுவாச காற்று போகணும் தானே? முட்டையில் சுவாசம் விடுறதுக்கு ஏதாவது ஓட்டை போட்டு நம்ம இந்த ஸ்ட்ரா மாதிரி ஏதாவது அப்படி வச்சுருக்காங்களா? இல்லை. ஆனால் அதன் உள்ளேயும் ஒரு ஜீவன் வளருது. காற்று புக முடியாத இடத்திற்குள்ள அந்த ஜீவன் இருந்தாலும் அது அங்கே வளருது, வாழுது. ஏற்ற நேரத்தில் முட்டையை ஒடிச்சிக்கிட்டு என்ன செய்யுது? வெளியே. அதை மாதிரி மூச்சு விட முடியாத அளவுக்கு மூச்சு திணறுகிற ஒரு உலகம்ங்கிற முட்டைக்குள்ள நம்ம கிடந்தாலும் இந்த உயிர் தெழுதலின் வல்லமை நம்மை வாழ வைக்கிறது. ஒரு நாள் வரப்போகுது, இந்த உலகம் என்கிற முட்டையை உடைத்துக் கொண்டு உயிர் தெழுதலின் வல்லமையோடு மேகங்கள் மேல் அவரோடு நாம் எடுத்துக் கொள்ளப்பட போகிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் ட்ரெடிஷனலா இந்த முட்டையை என்னவா வைத்திருக்கிறாங்க? உதாரணமாய் வைத்திருக்கிறார்கள். உலகம் வந்து ஒரு முட்டை கூடுதான். அதை நீ இரும்பு கூண்டுலாம் நினைச்சிட்டு இதுதான் நமக்கு நிரந்தரம் உட்கார்ந்துடாத. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பிரைஸ் தி லார்ட். இந்த உலக வாழ்வை குறித்து தத்துவ ஞானிகள் சொல்லுகிறாங்க, காயமே இது பொய்யடா காற்றடைத்த. இங்க காற்றடைத்த பை எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நம்ம சர்ச்சில் இருக்கு. ஒரு அமுக்கு அமுக்குனா புடக்குன்னு போயிடும், ஒரு இதே வச்சு குத்துங்க டுபுக்குன்னு போயிடும். இதுவளதாங்க உலக வாழ்க்கை. ஆனா அதற்குள்ளேயும் தேவன் தன் ஜீவ சுவாசத்தை ஊதி இருக்கிறார். இந்த சரீரம் ஒரு பலூன் போன்றது, இது ஒரு பை போன்றது. ஆனால் இதற்குள்ளே ஒரு ஜீவனை, ஜீவ சுவாசத்தை தேவன் வைத்திருக்கிறார். சாத்தானால் அதை அழிக்கவே முடியாது. சாத்தான் உன்னை, உன் வாழ்வை, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உன் தொழிலை, உன் வருமானத்தை, உன் வியாபாரத்தை, உன் எதிர்காலத்தை, உன் ஊழியத்தை, உன் சபையை, உன் நம்பிக்கைகளை மூச்சு கூட விட முடியாத இடத்துல கொண்டு போய் அமுக்கி வச்சிருந்தாலும் உயிரோடு எழுந்த இயேசு அவைகளை எல்லாம் தகர்த்து எறிந்து சங்கிலிகளை உடைத்துக் கொண்டு நீ வெளியே வரும்படி உனக்கு ஒரு புது வாழ்வை வைத்திருக்கிறார்.
இந்த நம்பிக்கையை தருகிற பண்டிகை தான் உயிர்த்தெழுந்த திருநாள். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, எந்த பண்டிகை பெருசு? இப்ப நம்ம சேர்ச்சில் அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்களா? என்ன அலங்காரம் பண்ணியிருக்காங்க? பலூன் கட்டி விட்டுருக்காங்க. பேசுங்க. பூ வச்சிருக்கிறாங்க. இந்த பூ தான் இதாங்க லில்லி பூ. நீங்கள் லில்லிலாம் யாராவது இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னா இதை பார்த்துக்கோங்க. இதுதான் த லில்லி. இதில் பல கலர்கள் இருக்குது. எல்லோ இருக்குது, ஒயிட் இருக்குது, பிங்க் இருக்குது. இதுதான் உண்மையான லில்லி பூ. இதெல்லாம் நம்ம நாட்டில் அதிகம். நம்ம நாட்டினுடைய தட்பவெப்ப நிலைக்குரிய செடிகள் அல்ல இது. ஏன் இந்த லில்லி பூவை வைத்திருக்கிறோம் அப்படின்னா, பார்க்காதவங்க பார்க்கணும்னு. இந்த பூவை பார்க்கும்போது போகும்போது உருவிட்டு போகலாங்கிறதுக்காக இல்லை. நான் ஆராதிக்கிறேன் இயேசு சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த லில்லி பூவை ஏன் இங்க காட்டுறேன் அப்படின்னா, லில்லி பூ பெரும்பாலும் முட்புதர்கள் நிறைந்த இடங்கள்ல தான் அது வளரும். காற்று அங்கும் இங்கும் வீசும் பொழுது அந்த முட்புதர்கள், முட்செடிகள் இந்த லில்லி பூவின் மேல விழுந்து கிழிக்கும் பொழுது இதிலிருந்து அற்புதமான வாசனை எழும்பும். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து முள்ளுகளாலே கிழிக்கப்பட்ட பொழுதுதான் ரட்சிப்பின் ஜீவ வாசனை வீசியது என்பதை நினைவு கூறுவதற்காக இங்கே நான் உங்களுக்காய் லில்லி பூக்களை ஒழுங்கு செய்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் இந்த அலங்காரம் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குல்ல. கிறிஸ்மஸ்க்கு எப்படி இருந்துச்சு? நான் இப்போ சொல்லித்தரேன். நீங்கள் கிறிஸ்மஸ் அப்படிலாம் சமாளிச்சிங்க, ஆனால் நீங்களாம் டூப்காரங்கன்னு இப்போ நிரூபிக்கிறேன். கிறிஸ்மஸ் அன்னைக்கு மேலே பார்த்தா என்ன தொங்குச்சு? எவ்வளோ ஸ்டாரு, எவ்வளோ குண்டுமணி, என்னென்ன அப்படியே மினுங்குச்சு மரம். ஆனால் இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை. பண்ணியிருக்காங்க பசங்க. பண்ண போய் இங்கே வருத்தப்படாதீங்கப்பா, உங்களுடைய சேவையை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா எல்லாரும் சர்ச்சை மறந்து அவங்க குட் ஃப்ரைடே குடித்த கஞ்சிலையும் பன்னுலையும் மயங்கி கிடந்த போது நீங்கள் 2-3 பேர் இந்த வேலையை செஞ்சதுக்காக கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் இந்த அலங்காரங்களே காட்டுது ஈஸ்டருங்கிறது கொஞ்சம். ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம சர்ச்சுக்கு பேரே என்ன பேர்? அகாப்பே பைபிள் சர்ச். ட்ரெடிஷன் சர்ச் இல்லை, பைபிள் சர்ச்னு பேர் வச்சிருக்கிறோம். அப்போ பைபிள் படி நம்ம சரியானதை செய்யணும். ஆமென். இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது முக்கியம் அல்ல, அவர் பிறந்த நோக்கம் முழுமையாய் நிறைவேற்றப்பட்டது அவருடைய மரணத்திலும் அவருடைய உயிர்த்தெழுதலிலும். ஆமென். இப்படி சொல்றேன், உங்க பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற அன்னைக்கு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து கேக் கொடுத்து தூக்கி தலைமையில கொண்டாடுவீங்களா? அவனோ அவளோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டாங்கன்ற நியூஸ் வரும்போது சந்தோஷப்படுவீங்களா? சேர்க்கிறதும் சந்தோஷம்தான் இல்லையா? ஆனா அதை விட உண்மையான சந்தோஷம் எது? பாஸ் பண்ணிட்டாங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்த போது இது தேருமா, இது மேசியான்னு சொல்லுதே, தன்னை தேவகுமாரன் சொல்லிக்கிறாரு, இவரா தேவகுமாரன் சொல்லி எல்லாரும் எகத்தாளமா பரிகாசமா பார்த்தாங்க. ஆனா அவர் பாஸ் பண்ணி நிரூபித்து காட்டினாரா காட்டலையா? தான் தேவகுமாரன் என்பதை இயேசு நிரூபித்தாரா இல்லையா? எப்ப நிரூபித்தார்? 5000 பேருக்கு உணவு கொடுத்த போதோ, குஷ்டரோகியை குணமாக்கின போதோ, மரித்தவர்களை எழுப்பின போதோ அல்ல. அவர் மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்து தான் தேவகுமாரன் என்று பலமாய் நிரூபிக்கப்பட்டவராய் இருக்கிறார் என்று ரோமர் 1:4 நாம் பார்க்கிறோம். ஆமென். அவர் அற்புதங்களை செய்த போது கூட நிறைய பேர் அவர் தேவகுமாரன் என்ன செய்யல, நம்பல. அவர் பிசாசுகளை துரத்தின போது என்ன சொன்னாங்க? பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே இவர் என்ன துரத்துகிறார். அப்போ கூட அவர் தேவகுமாரன் அவங்க ஏற்றுக்கல. ஆனா
அவர் சிலுவையிலே தொங்கி அங்கே அவர் மொழிந்த வார்த்தைகளை கேட்ட 100க்கு அதிபதி என்ன சொன்னான்? மெய்யாகவே இவர் தேவகுமாரன். ஹல்லேலூயா. அவர் சிலுவையிலே தொங்குகிற வரைக்கும் யாரும் வெளிப்படையா என்ன சொல்லல? இவர் தேவகுமாரன் என்று சொல்லல. அவர் உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் எல்லாருடைய வாயும் அடிச்சு போச்சு. ஏன்? அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததினாலே தேவகுமாரன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டவராயிருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வெள்ளையர்கள் நம்முடைய நாட்டை விட்டு போன பின்பு நம்முடைய நாட்டின் குடியரசுத் தலைவராயிருந்த டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவரிடத்தில் போய் ஒரு மனிதன், அவர் ஒரு பெரிய மேதை, அவரிடத்தில் போய் கேட்டான், நான் ஒரு நியூ ரிலீஜனை உண்டாக்கலாம் நான் பார்க்கிறேன். ஐ வாண்ட் டு ஃபவுண்ட் a நியூ ரிலீஜன். வாட் should I do? நான் என்ன செய்யணும்? டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ ஒரு புதிய மதத்தை ஸ்தாபிக்க விரும்பினால் நீ என்ன செய்யணும்னா, ஒரு கன்னியின் வயிற்றில் போய் பிறந்து வெளியே வா. பாவமே இல்லாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நீ வாழ். உன்னை பின்பற்றுவதற்காக உனக்காக ஜீவனையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிலரை உனக்கு சீடர்களாக என்ன செய்? உருவாக்கு. உன்னை கொண்டு போய் உன் சீடர்களை ஒரு மரத்துல சிலுவையில் அடிப்பது போல அடிச்சு உன்னை சாகடிக்க சொல்லு. நீ செத்ததுக்கு அப்புறம் உன்னை இறக்கி கொண்டு போய் எங்க வைக்க சொல்லு? கல்லறையில் கொண்டு போய் வைக்க சொல்லு. ஒரு 3 நாள் அங்கே இரு. 3 நாள் கழிச்சு நீ வெளியே வந்தன்னா நீ மதத்தை உருவாக்க வேண்டாம், உலகமே உன் பின்னால வந்துடும் சொன்னார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவ மதத்தை சாராத ஒரு தத்துவ மேதை நமது நாட்டின் ஜனாதிபதியாய் இருந்தவர் சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்படியானால் மனதளவிலே அவர் மெய்யான தேவகுமாரன், மெய்யான தேவன் என்று இயேசு கிறிஸ்து ஒருவரைத்தான் அவர் நினைத்தார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, எது பெருசு? ஐயோ, ஈஸ்டர்னு இஷ்டமில்லாம சொல்றீங்க. நான் சொல்றேன், நான் நினைக்கிறேன் நம்மளை ஆண்டவர் எல்லாத்துக்குமே வித்தியாசமா மாதிரியா தான் வச்சிருக்கிறாரு. நம்ம ஏன் அடுத்த வருஷம் கிறிஸ்மஸும் கொண்டாடுங்க. அதுக்காக எங்கள் வீட்டுக்கார் வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிறிஸ்மஸ் சேலை வாங்கி தருவார், இந்த ஆள் அதுலேயும் மண்ணை போடுறாருன்றாதீங்க. கிறிஸ்மஸ்க்கும் வாங்கி தரட்டும், உங்களுக்கு நன்மைக்காகத்தான் சொல்கிறேன். ஈஸ்டருக்கும் வாங்கி தரட்டும், சரியா? ஈஸ்டருக்கும் வீடை வெள்ளை அடிங்க, நல்லது தானே? ஏதாவது கண்டுபிடிக்கலாம், ஏதாவது தொங்க போடுறதுக்கு ஒன்று கண்டுபிடிக்கலாம். அப்போ கேட்பாங்க எல்லாரும், இது என்னங்க இது? எல்லாரும் கிறிஸ்மஸ்க்கு தான் இப்படி பண்ணுவாங்க, நீங்கள் என்ன இதுக்கு போய் இப்படி பண்ணுறீங்கன்னா, அப்போ தான் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம என்ன கொடுக்க முடியும்? சாட்சி கொடுக்க முடியும். அவர் பிறந்த போது பாலகனாய் பிறந்தார். அதனால தான் நம்ம கூட எப்படி பாடுறோம்? தேவ பாலன் பிறந்தீரே, பாலன் அவரை பாடுறோம். ஆனால் இங்கே இன்னைக்கு அப்படியா பாட்டு பாடணும்? உயிரோடு எழுந்தவரே, மகத்துவமானவரே பாடுறோமா? சொல்லுங்க. கிறிஸ்துமஸ் பாட்டெல்லாம் தாலாட்டு மாதிரியே இருக்குது. ஆனால் உயிர்த்தெழுந்த திருநாள்ல பாடுகிற பாடல்கள் நம்முடைய ரத்தத்தில் புது ஜீவனை, புது அணுக்களை உருவாக்குகிறது. சோர்ந்து போன மகனே, நீ
துள்ளி பாடிடு, சோர்ந்து போன மகளே நீ எங்க துள்றீங்க? துள்ற என்னையும் அடக்குறீங்க. பாடணுமா பாடலையா? எம்மாவூர் சீஷரோடு நடந்து சென்றார், இறை வார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். மரியாள் போல கண்ணீரோடு நாம் அவரை தேடுவோம். நமக்கும் இன்று அவர் என்ன தருவார்? காட்சி தருவார். ஹல்லேலூயா. கல்லறை எண்டை அழுது கொண்டிருந்த மகதலேனா மரியாளை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை? நீங்க கூட அழுதுகிட்டு இருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில யாரையோ நினைச்சு அழுகிறீங்களா? உங்களுடைய கண்ணீருக்கும் உங்களுடைய வேதனைகளுக்கும் வலிய வந்து பதில் தருகிறவர் குழந்தை இயேசு அல்ல, உயிரோடு எழுந்த இரட்சகர் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஈஸ்டர் இல்லையா? போன வருஷம் ஈஸ்டரை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. என்ன, பெரியப்பா இறந்துட்டார். யூஸ்வலா எல்லாரும் என்ன செய்வாங்க? அவங்க இறந்த நாளுக்கு என்னது, ஒரு கூட்டம் நடத்தி பிரியாணி சாப்பிட்டு. சென்னையிலிருந்து என்னுடைய உறவினர்கள் கேட்டாங்க, பெரியப்பாவுடைய நினைவு நாளை நீங்கள் கொண்டாடுறீங்களா, நாங்களாம் வரணுமா அப்படின்னாங்க. இது என்னங்க, அவரை மறந்தா தானங்க நினைவு நாளே கொண்டாட முடியும்? மறக்கிற கேஸு தான் நினைக்கணும். நான் தான் என் சகோதரனை மறக்கவே இல்லையே. அவர் எப்போதும் என் நினைவில் இருக்கிறார். அதுவும் அவர் இறந்த நாள் மறக்கக்கூடிய நாளா? மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்ட நாள். அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, அங்கே அடக்கம் பண்ணி அங்கே எல்லாம் பண்ணிட்டீங்க, அட்லீஸ்ட் ஒரு முதல்வருடைய நினைவு நாளை நாங்கள் சென்னையில் ஏற்பாடு செய்கிறோம், நீங்க வர முடியுமான்னு கேட்டாங்க. எனக்கு ஆராதனை இருக்குது நாளைக்கு தான். ஆக்சுவலா வருஷம் வருஷம் அது மாறும் இல்லையா? சபீனாவுக்கு எக்ஸாம் இருக்குது, எனக்கு அக்கௌண்டிங் வேலைகள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே சென்னைக்கு போகிறது வந்து இந்த பூமியிலேயே நரகத்துக்கு போயிட்டு வர்றது. அதனால் நான் கையை எடுத்து கும்பிட்டுட்டேன், தயவு செய்து என்னை விட்டுருங்க. நேற்று அமெரிக்காவிலேருந்து ஃபோன் வருது, மாலி, ஹலோ, ஆர் யூ ஹேவிங் எனி ஸ்பெஷல் ப்ரேயர் மீட்டிங் ஃபார் யுவர் பிரதர்? என்னடா பிரதருக்கு ப்ரேயர் மீட்டிங்? ஏன்னா அந்த பிரதர் தான் அங்கே இருக்கிறாரு. எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை, ஏன்னா நான் பிரசங்கம் தயாரிக்கையில் இருந்தப்போ. நான் சொன்னேன், நோ, இட்ஸ் அபவுட் டெத். டுமாரோ we are going to have a celebration both about the death of my brother and my Lord Jesus, along the celebration of Easter. இந்த ஞாயிற்றுக்கிழமையில என் சகோதரனுடைய மரணம் மாத்திரமல்ல, என் ஆண்டவர் இயேசுவின் மரணம், அவருடைய உயிர் தெழுதலை சேர்த்து நாங்கள் கொண்டாடுறோம்னு சொல்லிட்டேன். கரெக்டா? ஏன்னா நான் இப்போ கேட்ட போது நீங்கள் கூட கரெக்டாக பெரியப்பா இருந்த நாள்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் கூட நினைவு வச்சுருக்கிறீங்க. ஸோ அவருடைய நினைவு நாளும் இதில் வந்துருச்சு. ஏன் நினைவு கூர்ந்தோம் தெரியுமாங்க? அவர் ஒரு துன்மார்க்கனா, குடிகாரனா, கெட்டவரா, கேவலமானவரா மறிச்சிருந்தா என் புல்பீட்டில் அவரை பற்றி பேசுறதுக்கு இவ்வளவு நிமிஷங்களை நான் எடுத்திருக்கவே மாட்டேன். அவர் கிறிஸ்துவுக்குள் மரித்தார். இயேசுவின் வருகையிலே அவர் மகிமையின் சரீரத்தோடு என்ன செய்வார்? உயிரோடு எழும்புவார். ஹல்லேலூயா. இந்த உயிர் தெழுதல் தாங்க நம்முடைய கண்ணீர் யாவையும் நீக்குகிறது. நான் இப்ப என் பிரதர் நினைச்ச அழ வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற அனைவரும் மீண்டும் உயிரோடு எழும்புவார்கள். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரியாமலும். பாவத்தின் சம்பளம் தேவனை விட்டு பிரிக்கப்படுதல். அது ஆவிக்குரிய நிலைமையில் நடக்குது. பாவத்திலேயே வாழ்ந்து பாவத்திலேயே சாகிற அந்த மனம் திரும்பாத கள்ளனை போல சிலர் வாழ்கிறார்கள். அவங்க
அந்த ஆவிக்குரிய மரணத்தில் அப்படியே நிலைத்து எதுல போய் முடிக்கிறாங்க? சரீர மரணத்திலும் முடிக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இயேசுவின் வருகையாகிய முதலாம் உயிர்த்தெழுதல் என்ன கிடையாது? பங்கு கிடையாது. ஆனால் மனம் திரும்பின அந்த கள்ளனை போல ஆவிக்குரிய நிலைமையில் மரித்தவர்களாய் இருக்கிறவர்கள் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்று ஆவிக்குரிய நிலைமையில் உயிரடைகிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே மரித்தாலும் 1 தெசலோனிக்கேயர் 4 பவுல் சொல்லுகிறபடி எக்காலங்கள் தொனித்து பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வானத்திலிருந்து இயேசு இறங்கி வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது. அப்படி எழுந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு மரணமே கிடையாது. ஏன்னா என்றென்றைக்கும் இவ்விதமாய் கிறிஸ்துவுடனே கூட இருப்போம். அந்த என்றென்றைக்கும் அப்படின்னா forever and ever, eternally we will be with Jesus. அதான் நித்திய வாழ்வு. அப்புறம் நமக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. Praise the Lord. நித்திய ஜீவனின் நம்பிக்கையை மீண்டும் ஒரு முறை நமக்குள்ளே உயிரூட்டுகிற திருநாள் தான் இயேசுவின் உயிர்த்தெழுந்த திருநாள். அல்லேலூயா. காலையில் இருந்து நேற்றையில் யாருமே எனக்கெல்லாம் வந்து கிரீட்டிங்ஸே அனுப்பலை. நான் எல்லாருக்கும் அனுப்புகிறேன். கிறிஸ்மஸ்னால் நான் நீனு விழுந்தடிச்சிக்கிட்டு கிரீட்டிங் பண்ணுவாங்க. இந்த கையில் 10 பேர், இந்த கையில் 10 பேர். ஐயோ, இன்னைக்கு வந்து என்னை 2 பேர் தான் க்ரீட் பண்ணாங்க. சர்ச்சுக்கு நான் காலையில் வந்த உடனே கம்ப்யூட்டர் ரேணுகா நான் போய் சொல்ல, எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெருமை. என்ன தெரியுமா? என்னுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள். இன்னைக்கு அவள் கூட பட்டு சேரியில் பளபளக்க வந்திருக்கிறா. அதெல்லாம் பெரிய சந்தோஷம் இல்லை. அதெல்லாம் இந்த நாடகத்திலே எல்கேஜி பிள்ளைங்களே சேரீ கட்டிக்கிட்டு வருது, தெரசா மாதிரி. இதெல்லாம் பெரிய விஷயம். அவள் கூட ஒரு பொம்மை மாதிரி இருக்கிறா. அதெல்லாம் எனக்கு சந்தோஷம் இல்லை. அவள் என்ன சொன்னா தெரியுமா? ஹாப்பி ரெசரக்ஷன் டே பாஸ்டர் அப்படின்னா. ஹல்லேலூயா. சந்தோஷகரமான உயிர்த்தெழுந்த நாள் வாழ்த்துக்கள். ஈஸ்டர்னு சொல்லலவா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு காலத்தில் நம்மளாம் என்ன சொல்லிட்டு கிடந்தோம்? ஹாப்பி ஈஸ்டர், ஹாப்பி ஈஸ்டர், ஹாப்பி ஈஸ்டர். ஆனால் போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம்லாம் சொல்லி கொடுத்தேன். என்னன்னு சொல்லணும்? ஹாப்பி ரிசரக்ஷன் டே, உயிர்த்தெழுந்த திருநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் தமிழில் தான் பேசி வாழ்த்து சொல்ல விரும்புனீங்கன்னா நான் சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுந்த திருநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி ரிசரக்ஷன் டே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒருவேளை இப்படியெல்லாம் நாம் வந்து இந்த பாரம்பரியங்களை எல்லாம் தகர்த்து எரிந்தா தான் சில சமயத்தில் சத்தியம் என்ன செய்யும்? வெளியே வரும். கேட்பாங்க, என்னங்க புது ட்ரெஸ்ஸில் போறீங்க, ஈஸ்டர் கூடவா? நீங்கள் சொல்லுங்க, ஆமாம், நாங்கள் ஈஸ்டர் தான் ரொம்ப முக்கியம். அப்போ அவங்களுக்கு சொல்ல முடியும், இயேசுவின் சிலுவை மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் தான் நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து புது வாழ்வு வாழ்கிறேன். இந்த புது வாழ்வை இயேசு தருகிறார் என்பதற்கு எங்களுக்கு இந்த ஈஸ்டர் தான் அடையாளம் சொல்லி உலகெங்கும் ஊரெங்கும் நாம் அறிவிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. சோ அடுத்த வருஷம் இந்த ஈஸ்டர் திருநாளை கொண்டாடுறதுக்கு இப்பவே உண்டியல்ல பணம் சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. நாங்க சர்ச்சு உண்டியல்லே போட மாட்டோம். இங்கே போடுவோன்றீங்களா? சேர்த்து வைங்க. அடுத்த வருஷம் ஆண்டவருடைய வருகை தாமதித்தால் நீங்க உயிரோடு இருப்பீங்க, நானும் உயிரோடு இருந்தால் அடுத்த ஆண்டு ஈஸ்டரை அல்லது உயிர்த்தெழுந்த திருநாளை நம்ம எப்படி கொண்டாடலாம்? ஜேம் கொண்டாடலாம். சரியா? இதே தமிழ்நாட்டில் சொல்லியிருந்தா விசில் அடிச்சிருப்பாங்க. ஏன்னா அங்கே ஜே ஆட்சி நடக்குது. ஹலோ, சரியா? இன்னும் சத்தம் வர மாட்டேன்.
அம்மாமார் மாத்திரம் ஆமேன் போட்டாங்க. ஏன்னா நான் சொன்னேன் 2 சேலை கிடைக்கும்னு. அதனால் சத்தம் அங்கே வருது. இவங்க இந்த ஆள் நம்ம பாக்கெட்டில் கை வச்சுட்டாருன்னு கோபமாக உட்காந்துருக்குறாங்க. நான் சொல்கிறேன், பாக்கெட்டில் கை வச்சாலும் பரவாயில்ல, கிறிஸ்மஸ்க்கு ஒன்று ஈஸ்டருக்குலாம் அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கலகலப்பு வரும். கலகலம் வராட்டிலும் பரவாயில்ல, கலகலப்பு வரும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் ஜோவியலாக சொல்கிறேங்க, ஆனால் நான் உண்மையாக சொல்கிறேன். உங்களை அப்படி ஜோக் அடிக்கணும், சிரிக்க வைக்கணும், அப்படி ஒரு நகைப்புக்கு உள்ளாக்கணுங்கிறதுக்காகலாம் சொல்லலை, உண்மையாக சொல்கிறேன். ஒருவேளை இந்த வீடியோவை யாராவது பார்த்தால் கிறிஸ்துமஸ்க்கும் இந்த உயிர் தெழுந்த திருநாளுக்கும் உள்ள மகா பெரிய வேறுபாட்டை வேத வசன அடிப்படையிலே ஒருவேளை அவர்கள் ஆராய்ந்து பார்க்கும்படி தேவன் அவர்களுடைய கண்களை திறப்பார் என்கிற நம்பிக்கையோடு தான் இதை நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆமென். பல காலங்களுக்கு முன்பு ரஷ்ய நாடு ஒரு பயங்கரமான கம்யூனிச நாடாக இருந்தது. அங்கே கிறிஸ்தவத்துக்கெல்லாம் என்ன கிடையாது, அனுமதி கிடையாது. கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சிறைகளிலே அடைக்கப்பட்டார்கள், நசுக்கப்பட்டார்கள். ஆலயங்கள் எல்லாம் பிரிண்டிங் பிரஸ்ஸா தொழிற்சாலைகளாய் மாறிச்சு. அந்த காலகட்டத்தில் இந்த மிலிட்ரி பேரேட் நடக்கும் பார்த்தீங்களா, இந்த பைப் நளிலாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் என்னைக்கு கால்டே மார்ச்லாம் பண்ணி அப்புறம் அங்கே ஒரு சின்ன மேடை மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் அந்த லெப்டினன்ட் ஜெனரல் யாராவது ஒருத்தர் வருவார். அவர் ஏதோ சில வார்த்தைகளை இந்தியில் சொன்ன உடனே எல்லாரும் என்ன அடிப்பாங்க, சல்யூட் அடிப்பாங்கல்ல. அத மாதிரி அந்த ஈஸ்டர் நாள் அன்று அந்த பேரேட் நடந்துச்சு. எல்லாரும் மார்ச் பாஸ்ட் பண்ணி அந்த ஜெனரல் பேசுறத கேட்கிறாங்க. அது ஈஸ்டர் நாளாய் இருந்ததுனால அவங்க எல்லாம் யாரு, கடவுள் நம்பிக்கையற்றவர்கள், நாத்திகர்கள். அவர் என்ன சொல்ல விரும்பினாரோ அது யாருக்கும் தெரியாது. ஆனா அவர் தன் பேச்சை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சார் தெரியுமா? இன்றைக்கு உலகமெங்கும் கோடிக்கணக்கான மக்கள் மரணத்திலிருந்து இயேசு உயிரோடு எழுந்தார் என்று நம்பி அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அடுத்தால் அவர் ஏதாவது நக்கலா சொல்ல வந்திருக்கலாம். ஆனா இந்த வார்த்தை அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அங்க இருந்த ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் அட்டென்ஷன்ல நின்னு எல்லாரும் சல்யூட் அடிச்சாங்க. எந்த வார்த்தையை கேட்ட போது? இயேசு மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார் என்கிற வார்த்தை. ஆமென். அவன் கடவுள் நம்பிக்கை இல்லாத நாத்திகன், கம்யூனிஸ்ட். ஆனா அவனுடைய ரத்தத்திலையும் ஒரு அணு ஓடிக்கொண்டிருக்குது. அந்த அணு காட் பார்ட்டிகிள் நம்ம சொல்றோமே, அத மாதிரி அது கடவுள் அணு. அது அவனை சும்மா இருக்க விடல. இயேசு உயிரோடு எழுந்தாருங்கிற வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்குள்ள ஓடிக்கொண்டிருந்த அந்த கடவுள் அணு தானாவே அவன் கையை தூக்கி சல்யூட் அடிக்க வைக்குது. ஆமென். இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோங்க உயிர் தெழுதலின் வல்லமை எவ்வளவு பெரியது என்று. ஆமென். இப்ப வெற்றி பெற்றவங்களுக்கு என்ன செய்வீங்க? வெற்றி பெற்றவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? கை தட்டுவீங்க, அப்புறம் விசில் அடிப்பீங்க. என்னப்பா, கங்க்ராச்சுலேட் பண்ணுவீங்க. அதை எப்படி பண்ணுவீங்க? கை கொடுத்து. அப்புறம் கமான், நீங்கள்லாம் வெற்றியே பெற்றதே இல்லையா உங்கள் வாழ்க்கையில்? நான்லாம் நிறைய வெற்றி பெற்றிருக்கிறேன். என்னப்பா ப்ரைஸ் கொடுப்பாங்களா? ஓகே சிஸ்டர். கார்லண்ட் என்ன போடுவாங்க? மாலை போடுவாங்க, தலையில் ஷால், அப்புறம் சர்டிஃபிகேட்.
கிஃப்ட் சொல்லியாச்சுல்ல. ஓகே. வேறு ஒன்றும் செய்ய மாட்டாங்களா? ஃபோட்டோஸ் பிடிப்பாங்க, ஜூஸ் கொடுப்பாங்களா? ஜூஸ் கூட இருக்குது தெரியுமா? ஷாம்பைன் ஒன்று இருக்குது, ஒரு பாட்டில் அப்படி அடிச்சுட்டு பார்த்துருக்கீங்களா? அந்த கார் பந்தயத்துலலாம் ஜெயிக்கிறாங்களே, அதெல்லாம் என்னது? செலிப்ரேஷன். We have to celebrate the victory of the Lord. Hallelujah. Amen. நீங்களாம் செலிப்ரேட் பண்ண வந்த மாதிரி தெரியல. நீங்களாம் அடக்கம் பண்ண. ஏன் உயிரோடு எழுந்தார்? பிடிச்ச அமுக்கு அவரை. அவர் உயிரோடு எழுந்தார்னா நம்ம பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பார். திருப்பி இப்போ அவர் அடக்கம் பண்ண வந்திருக்கிறீங்களா? அப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணணுங்க. ஹவு டு செலிப்ரேட்? அதான் இப்போ சொன்னீங்களே, இதெல்லாம் கை தட்டுறது, அப்புறம் ஆடுறது, பாடுறது, எல்லாமே செலிப்ரேஷன் தான் இல்லையா? செலிப்ரேட், செலிப்ரேட், celebrate the victory of the Lord. Celebrate, oh, celebrate the victory of the Lord. He has done mighty things today. He has done, come on, clap your hands. He has done mighty things today. Celebrate the victory of the Lord. Hey, that in ellarum. Celebrate the victory of the Lord. Celebrate, oh, celebrate the victory. Celebrate, come on. Celebrate the victory of the Lord. He has done mighty things. He has done mighty things today. He has done mighty things today. Celebrate the victory of the Lord. Celebrate the victory of the Lord. கொண்டாடுவோம், ஆடுவோம், கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், ஆடுவோம், கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம். இன்றும் இயேசு பராக்கிரமம் செய்கிறார். இன்றும் இயேசு பராக்கிரமம் செய்கிறார். இன்றும் இயேசு பராக்கிரமம் செய்கிறார். கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம். கர்த்தரின் ஜெயம் கொண்டாடுவோம். In the name of Jesus. Come on, everybody. Hallelujah. In the name of Jesus. In the name of Jesus. We have the victory. When we stand on the name of Jesus, tell me who can stand before. In the mighty name of Jesus, we have the victory. When we stand in the name of Jesus, tell me before. In the mighty name of Jesus, we have the victory. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்கு உண்டு. இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்கு உண்டு. இயேசு என்னும் நாமத்தில் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசு நாமத்தில் நிற்கும்போது யார் நமக்கு எதிராக நிற்பாரே? இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இது வெற்றியின் திருநாள். ஆமென். அரசன் முதல் ஆண்டி வரை, சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரை, படிச்சவங்களோ படிக்காதவங்களோ, நாகரிகம் உள்ளவர்களோ காட்டுமிராண்டிகளோ, யாராயிருந்தாலும், எதற்குமே பயப்படாதவர்களா இருந்தாலும் ஒன்றே ஒன்றுக்கு கண்டிப்பா பயப்படுவாங்க. எதுக்கு? மரணத்துக்கு. மரணத்திற்கு ஏதுவான வியாதிகள் வரும்போது டாக்டர்கள் சிகிச்சை கொடுக்கறாங்கல்ல, அவங்க சிகிச்சை கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்க? அவங்களுக்கு முதல்ல என்ன போட்டுக்குவாங்க? முகத்தில் இதெல்லாம் கட்டிக்கிட்டு கையில் கிளவ். ஏன் தெரியுமா? அவங்க உயிருக்கு பயம். மற்றவங்க உயிரை காப்பாத்துகிற டாக்டர் கூட தன் உயிருக்கு என்ன செய்யறாரு? பாதுகாப்பை தேடுகிறார். முதல்ல அவங்க தங்களுக்கு என்ன போட்டுக்குவாங்க? ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு தான் இந்த வியாதியஸ்தர்களுக்கு என்ன செய்ய வருவாங்க? சிகிச்சைகள் கொடுக்க வருவாங்க. ஏன்? ஒரு மனிதனுடைய ஜீவனை காப்பாற்றுகிற மருத்துவர்களுக்கு கூட தங்களுடைய ஜீவனை குறித்து என்ன கிடையாது? கேரண்டி கிடையாது. பயந்து நடுங்குகிறார்கள். நான் சொல்ல உங்களுக்கு புரியலன்னா, இனிமேல் டாக்டர் எப்பாவது போனீங்கன்னா, அந்த கிளினிக் போனீங்கன்னா பாருங்க, டேபிள் எல்லாம் எல்லாம் இருக்கும். அங்க என்ன இருக்கும் தெரியுமா? வாஷ் பேசின் ஒன்று இருக்கும் இல்ல? ஒரு வியாதியஸ்தனை தொட்டுட்டு ஏதாவது உங்களை செக்கிங்லாம் பண்ண உடனே அந்த டாக்டர் போய் அங்க என்ன பண்ணுவாரு? கையை கழுவிக்குவார். ஒருவேளை தேராத கேஸ் என் மேல ஒன்னும் ரத்த புள்ளி இல்லைன்னு கழுவுறாரோ இன்னும் நமக்கு தெரியாது. ஆனா என்னன்னா, இவங்களை தொட்ட போது தன்னுடைய கையில என்ன ஒட்டிக்கிச்சா? வியாதி கிருமி ஒட்டிக்கிச்சாங்கிற பயம். கரெக்டா? என்னங்க? ஆனா நான் சொல்லிட்டா, நாங்க எத்தனை பேரை தொடுறோம்? என்ன வியாதி உள்ளவங்களா இருந்தாலும் தொடுறோம். நாங்கெல்லாம் கையை கழுவுறது இல்லையே. பயந்து போய் அந்த வியாதி நமக்கு ஏன் தெரியுமா? நாங்க தொடும்போது உயிர் தெழுதலின் வல்லமையோடு தொடுறோம். அந்த வியாதி கிருமி இந்த பக்கம்லாம் வராது. அது செத்து தான் அழியுமே ஒழிய இன்னொருத்தரெல்லாம் பக்கவாட்டிலையும் போகாது, முன்னாடியும் வராது. சில முட்டாள்கள் சொல்லுவாங்க, இந்த பிசாசுகள் துரத்தும் போது உஷாரா இருங்க, அது உங்களை தாக்கிடும். இது ஒரு கள்ள உபதேசம். எப்படி? ஐயோ பேய் துரத்திட்டு வந்தேன், அன்னைக்கு ராத்திரி என்னை படாத பாடு படுத்துருச்சு அப்படின்னா உங்ககிட்ட ஏதோ சம்திங் ராங்குன்னு தான் அர்த்தம். நான் இப்போ சொல்றேன், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள்னா அது எப்படி ராத்திரி ஜன்னல்ல ஸ்கிரீன் ஆட்டும், வண்டியை சறுக்கி விடும்? இவங்க போய் யாருக்கோ ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்களா, இவங்க பிள்ளைக்கு பேதியா போதும். நீ என்ன சோற என்ன எண்ணெயில சமைச்சு கொடுத்தியோ? இதெல்லாம் முட்டாள்தனமான நம்பிக்கைகள். ஏன்? உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்கே இருக்கிறதோ அங்கே மரணத்தின் உயிர் அணுக்கள் எல்லாம் சாகடிக்கப்படுகிறது. ஆமென். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. மரணத்திற்கு அதிகாரியாகிய சாத்தானானவனை தனது மரணத்தினாலே இயேசு என்ன செய்தார்? ஜெயித்தார். அல்லேலூயா. சிலுவையிலே சாத்தானுடைய வாளை இயேசு நசுக்கினார். இன்னும் அது கொஞ்சம் உயிர் இருக்குது. பைபிள் சொல்லுதுல, அவர் உன் குதிங்காலை என்ன செய்வார்? நசுக்குவார். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை. அப்படின்னா நீ அவரை பிசிக்கலா கொஞ்சம் டேமேஜ் பண்ணுவ, ஆனால் அவர் உன் தலையை நசுக்குவார் என்று ஆதியாகமம் 3:15 வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்திரீயின் வித்து யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்பட்ட உறவினால் பிறந்தவர் அல்ல. ஸ்திரீயின் வித்து பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினாலே கிறிஸ்துவாய் அவர் பிறந்தார். அப்ப அங்க சொல்லப்பட்ட கிறிஸ்துவின் வித்து யாரு? இயேசு கிறிஸ்து. அவருடைய காலை தான் சாத்தானால நசுக்க முடிந்தது. அவருடைய கால்களிலே ஆணி அறைந்து, கால்கள் சரீரத்தை குறிக்கும், சரீரத்தை தான் புண்ணாக்க முடிஞ்சது. ஆனால் அவன் எந்த காலை நசுக்கினானோ அதே காலால
அவனுடைய தலையை நசுக்கினார். எங்க? அவன் அவருடைய காலை சிலுவையில நசுக்கினான். அவர் உயிரோடு எழுந்த போது அவனுடைய தலையை இயேசு நசுக்கினார். அதனாலதான் அவர் கேட்டார், மரணமே உன் கூர், பாதாளமே உன் ஜெயம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இதை எவ்வளவு பெரிய வெற்றியின் திருநாளா நம்ம கொண்டாடணும். ஹல்லேலூயா. அப்படி பண்ணாதான் 4 பேர் கேட்போம், ஏன் இதை செய்யற? பைபிள் சொல்லுது, உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தமா என்ன சொல்லுங்க? பதில் சொல்லுங்க. அந்த பதிலுக்கு பேர் தான் சுவிசேஷம். ஆமென். அதனால இனிமேல் இந்த உயிர்த்தெழுந்த திருநாளை கொஞ்சம் அப்படி சாதாரணமாலாம் நினைச்சிடாதீங்க. கிறிஸ்தவர்கள் காலரை தூக்கி விட்டுக்கிட்டு நெஞ்ச நிமித்திக்கிட்டு கொண்டாடுற பண்டிகை தான் என்ன பண்டிகை? இயேசுவின் உயிர்த்தெழுந்த திருநாள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 2ஆம் உலகப் போர் நடந்த போது இங்கிலாந்தினுடைய படைகள், கப்பற்படை கடல்ல போயிட்டு இருக்குது. இந்த அரச படைகள், அரச கட்டிடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தினந்தோறும் என்ன ஏத்துவாங்க? கொடி ஏத்துவாங்க. இப்ப விதான சௌதா, பார்லிமெண்ட்ல எல்லாம் சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கு மாத்திரம் தான் கொடி ஏத்துறாங்களா? இல்ல, எல்லா நாளும் ஏத்துவாங்க. அத மாதிரி ராணுவ முகாம்கள்ல கூட என்ன ஏத்துவாங்க? தினந்தோறும் கொடி ஏத்தணும், இறக்கணும். அதுக்குன்னே ஒருத்தனுக்கு வேலை கொடுத்திருப்பாங்க. சோ கப்பல் போயிட்டு இருக்குது நடுக்கடல்ல. அந்த நாள்ல கொடியேற்ற வேண்டிய வீரன் கொடிய, இங்கிலாந்து நாட்டினுடைய கொடியை எடுத்துக்கிட்டு வர்றான். கப்பல்ல அந்த படகுல பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு கம்பி ஒண்ணு உயரமா இருக்கும்ல, அதுல அவன் கொடியை ஏத்த போகும்போது அந்த படை தளபதி அங்க சொல்றாரு, "Hey man, today is Good Friday, the day in which Jesus died. So நீ என்ன செய், பாதி கம்பத்துல கொடியை பறக்க விடுன்னு சொன்னான்." எதுல? பாதி கம்பத்துல எப்போ கொடி பறக்கும்? யாராவதுனா பொறுக்கி, ரவுடி, யார் செத்தா? அரசியல் பெரிய பெரிய நான் செத்த யாராவது ஏத்துவாங்களா? நீங்க வேணா ஒரு கம்ப நாட்டி ஏதாவது ஒரு கொடியை நாட்டி பண்ணிக்க வேண்டியது. நம்மெல்லாம் செத்தா யாரும் அரைக்கொடியிலாம் பறக்க விட மாட்டாங்க. தேச தலைவர்கள் இல்லையா, மிகப்பெரிய ஆட்கள், உலக பிரசித்தி பெற்றவங்க மரித்தாதான் கம்பத்துல, அரை கம்பத்துல என்ன பறக்கும்? அது எதுக்கு அடையாளம்? மார்னிங், அதாவது மார்னிங்ல மௌனிங், துக்கம், துக்கம் அனுசரிப்பதற்காகத்தான் கம்பத்துல கொடி எதுல பறக்கும்? அப்ப இந்த ஆள் சொல்றாரு, இன்னைக்கு குட் ஃப்ரைடே, இயேசு மரித்த நாள், அதனால கம்பத்துல என்னத்தை எப்படி பறக்க விடு. உடனே அந்த வீரன், அவன் ஒரு நல்ல கிறிஸ்தவன், நோ சார், அது நாசர்ல, நோ சார், what man, I am telling you have to obey, do what I say. அவன் சொன்னான், no sir, why you are adamant today? அவன் சொன்னான், as you said, Jesus died, it is true, but the truth is Jesus rose again from the dead on the 3rd day. Hallelujah. So let the flag go up. இயேசு நீங்க சொல்லுகிறபடி மரித்தது உண்மைதான். அதற்காக கம்பத்துல, அரை கம்பத்துல கொடியை பறக்க விட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இயேசு மீண்டும் உயிரோடு எழுந்தார். ஹalleluya. கிறிஸ்தவனே, கிறிஸ்தவனே, உன் வாழ்க்கை அரை கம்பத்துல பறக்கிற கொடி போல் அல்ல, முழு கம்பத்துல பட்டொளி வீசி பறக்கிற அற்புதமான ஒரு கொடி போல, யெகோவா நிசி, வெற்றி கொடின்னு சொல்றமே, அந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கை இருக்கட்டும். முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு உட்காராத. சரீரம் பாடு உள்ளதா இருந்தாலும் ஆவி என்ன உள்ளதா இருக்கட்டும், உற்சாகம் உள்ளதா இருக்கட்டும். எது நிமித்தம்? உயிர்த்தெழுதல் நிமித்தம். ஆமென். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நீங்களே எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் பூமியின்
அப்போஸ்தலர் 1:8 சொல்றார், பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு யாராயிருப்பீர்கள். இயேசுவுக்கு நாம் சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று உயிரோடு எழுந்த இயேசு கட்டளையிட்டிருக்கிறார். இது என்ன பெரிய விஷயமா? நான் சொல்லாத சாட்சியா? இன்னைக்கெல்லாம் நிறைய சாட்சிங்கிறது இன்னைக்கு கிறிஸ்துவ உலகத்துல ஒரு காலரா நோய் மாதிரி. சில சர்ச்சுங்கள்லாம் போனீங்கன்னா இங்கெல்லாம் நம்ம 2 ஹவர், என்னாலலாம் 2 ஹவர்ல ஆராதனை நடத்தி முடிக்கிறது சிம்ம சொப்பனமா இருக்கு. நீங்க சீக்கிரம் வரணும்னு எதிர்பார்க்கிறோம், ஆனா உங்களை சீக்கிரம் விடணும்னு மனசு வர மாட்டேங்குது. இதுல சில சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் என்னத்துக்குன்னு எடுத்துக்குவாங்க? சாட்சி. அதுல சாட்சின்னு ஒரு பாட்டு வேற, ஐயோ பெரிய ரம்பமா இருக்கும். ஹல்லேலூயா. உடனே என்ன சொல்லுவாங்க? ஹல்லேலூயா சோத்திரம், ஹல்லேலூயா சோத்திரம் சோத்திரம். கடந்த வாரமெல்லாம் கர்த்தர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தார், நம்முடைய தேவைகளெல்லாம் சந்தித்தார், தாயை போல தேற்றினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னையும் என் குடும்பத்தையும் என் போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் பாதுகாத்தார். இந்த சாட்சி சொல்ல விடலைன்னா காணிக்கையும் போட மாட்டாங்க, தசம்பாகம் போட மாட்டாங்க, பாஸ்டரை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. நான்லாம் அந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு சர்ச்சில் போய் மாட்டிக்கிட்டு இந்த சாட்சி நேரம் எப்போடா எனக்கெல்லாம் அப்படியே யோசிப்போம், ஒரு கத்தி வச்சு குத்திடலாமான்னு வரும். ஏன்னா அந்த பாஸ்டர் பண்ற பிரசங்கத்தை கூட கேட்கறதுக்கு என்ன இருக்காது. அதிக பிரசங்கித்தனம் பிடிச்சவங்க தமிழ்நாட்டில் மலையாள பாட்டு பாடுவாங்க, இந்தி பாட்டு பாடுவாங்க. ஏன்னா அவங்க லூசுங்க. அந்த வாரத்தில் எங்க கேட்டிருக்கோங்க, அதை சர்ச்சில் கொண்டாந்து அதுக்கு அர்த்தமே தெரியாது. இப்படிலாம் நீங்க பார்த்துருக்கீங்களா? சில சர்ச்சுங்கள சாட்சி சாட்சி சாட்சின்னு சொல்லி அங்க சாட்சியா, நம்ம சர்ச்சில் கூட இதெல்லாம் இருந்துச்சுங்க. நான் ஏன் நிறுத்திட்டேன் தெரியுமா? ஒரு முறை ஒருத்தர் சாட்சி சொல்றாங்க, எனக்கு பயங்கர தலைவலி, போய் தண்டவாளத்தில் தலையை வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த சாட்சியை தண்டவாளத்தில் வச்சிடலான்னு. ஞாபகம் இருக்கா? பழைய சர்ச்சில் அப்பெல்லாம் நான் டைம் கொடுப்பேன். என்ன நீங்க அப்படி பாக்குறீங்க? உண்மைதானே? தலைவலியும் அதுக்கு போய் தலைவலி வந்தா ஜண்டு பாம் வாங்கி போடுங்க, இல்ல அமிர்தாஞ்சனம் போடுங்க, இல்ல ஒரு காஃபியை போட்டு குடிங்க, இல்ல கொஞ்சம் முகத்தை நல்லா ஃப்ரெஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கு போய் தண்டவாளத்துல தலை வச்சா தலைவலி சரியாயிடும்னா அது நிஜம் தான். ஒன்ஸ் ஃபார் ஆல் தலைவலி சரியாயிடும். குடும்பத்துக்கு, நாட்டுக்கு, வீட்டுக்கு, தேசத்துக்கு, சபைக்கு தலைவலியா இருக்கிறவங்க எல்லாம் ஒன்ஸ் ஃபார் ஆல் தீர்ந்துடுவாங்க. இந்த மாதிரி உருப்படாத சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று இயேசு சொல்லல. அந்த ஊழியக்காரர்கிட்ட போனேன், இயேசுவின் நாமத்தினால் தண்ணியை ஜெபம் பண்ணி கொடுத்தாரு. அவர் சொன்னாரு, உனக்கு வயிறு வலி வரும்போதெல்லாம், தூக்கத்துல கெட்ட சொப்பனம் வரும்போதெல்லாம், பைபிள் படிக்கும் போது கெட்ட ஆவி கொட்ட ஆவியா வரும்போதெல்லாம் இயேசுவின் ரத்தம் அப்படி மூடி வச்சுக்கோ. அந்த தண்ணியை மாத்திரம் அப்படி ருசிச்சு, ஏன்னா அது ரத்தம். சொன்னவனுக்கு நான் ஒரு பாட்டில்ல உண்மையில ரத்தம் தர, அவனை குடிக்க சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் கள்ள உபதேசம். நீ தண்ணியை இயேசுவின் ரத்தம் குடின்னு சொல்லிலாம் ஆண்டவர் எங்கேயும் என்ன செய்யல சொல்லல. ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரத்தம் நல்லா கவனிங்க, இது இல்ல சாட்சி. சிலர்லாம் இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு என்கிட்ட, அவர் சொல்றாரு, நான் எங்க போனாலும், நம்ம அன்னைக்கு ஃபிளாட் பார்க்க போனோமே அந்த வீட்டுக்கார், அவர் எங்க போனாலும் ஐ ஆல்வேஸ் கேரி த அனாயிண்டிங் ஆயில் பிரதர். என்ன ஆயிலும்? நமக்கு பாம் ஆயில் தெரியும், கோகனட் ஆயில் தெரியும். இவர் என்ன ஆயில் வச்சிருக்கிறாராம்? அனாயிண்டிங் ஆயிலாம். இந்த வெள்ளைக்காரங்க லூசுங்க பாருங்க, எப்போ பார்த்தாலும் கையில் ஒரு சின்ன பாட்டில் வச்சுட்டு ஜெபம் பண்ணோன்னா அப்படி லேசாக எண்ணெயை தடவி விடும். வா, மண்ணெண்ணெய். நம்ம ஆட்கள் மண்ணெண்ணெயிலே குளிக்கிறவங்க, அவனுக்கு அது தெரில. இங்க கூட இந்த ஜெபம் பண்ண தண்ணி வச்சிருக்கிறேன், எண்ணெய் வச்சிருக்கிறேன் லூசு யாராவது இருந்தா இந்த ஈஸ்டர் அன்னைக்கு மனம் திரும்பு.
உயிர் தெழுந்த இயேசுதான் உன்னை விடுவிப்பாரே ஒழிய இந்த தண்ணிய ரத்தம்னு குடிக்கிறதுலாம். அப்ப நான் கேட்கிறேன், நீ ரத்த காட்டேரியா? அதுவும் குடிக்கும்போது என்ன பயபக்தியோட ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் ரத்தம். ஐயோ கொஞ்சம் சிந்திருச்சு. ஏசப்பா மன்னிச்சிடுங்க ஏசப்பா, உங்க ரத்தத்தை சிந்திட்டேன் ஏசப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இது வைகை புயல் வடிவேல் வேலை, இது நம்ம வேலை இல்ல. நீங்க யாராவது இயேசுவை அறியாதவங்கள்ட்ட போய் தண்ணியை ஜெபம் பண்ணி கொடுத்து இதை இயேசுவின் ரத்தம் குடின்னு சொல்லுங்க, அவங்க இடறல் அடைவாங்க. ஏன்னா ரத்தத்தை கண்டாலே மயங்கி விழுற ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவத்துல அவருடைய ரத்தத்திற்கு சாட்சியா இருக்கும்படிதான் தேவன் நம்மை அழைத்தார். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் ஒரு மனிதனுடைய வாழ்வை எப்படி கழுவி சுத்திகரிக்கும் என்பதற்கு நீயும் நானும் சாட்சியா இருக்கணும். ஆமென். அவருடைய ரத்தத்தினாலும் அவருடைய நாமத்தினாலும் நீங்கள் என்ன செய்யப்பட்டீர்கள்? கழுவப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு கழுவப்பட்ட மனிதன் துர்நாற்றம் நீங்கி நறுமணம் வீசுவது போல உன் வாழ்க்கையில வீசுகிற நற்கனிகள் நறுமணத்திற்கு மூலம் நீ யாருக்கு சாட்சியா இருக்கணும்? இயேசுவுக்கு சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் எனக்கு யாரா இருப்பீர்கள்? சாட்சி சொல்லுவீங்கன்னு சொல்லல, சாட்சிகளாக இருப்பீர்கள், வாழ்வீர்கள், நடமாடுவீர்கள். அதுக்காக உங்க வாழ்க்கையினுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதை தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அது முட்டாள்தனமானதா இருக்கக்கூடாது. இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரட்டா? எங்க போனாலும் நீங்க சாட்சி சொல்லணும். ஆனா அதுல 3 காரியம் இருக்கணும். ஒண்ணு, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இங்க பாருங்க, சாட்சி சொல்லி தரேன். ஒண்ணு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்பு உங்கள் வாழ்க்கை எவ்வளவு கேடும் பொல்லாப்பும் நிறைந்ததுமாயிருந்தது. அது எப்படி ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்காய் இருந்தது, அது எப்படி ஒரு நரகமாய் இருந்தது, இதை நினைவு கூறணும். இந்த நிலைமையில் இருக்கும் பொழுது இயேசுவை நீங்கள் எப்படி சந்தித்தீர்கள் அல்லது இயேசு உங்களை எப்படி சந்தித்தார்? சாட்சி நம்பர் 3, இயேசுவை சந்தித்த பின்பு இன்று உங்கள் வாழ்க்கை எப்படி மாறி இருக்கிறது? இந்த 3 இருந்தாதான் அதுக்கு பேர் சாட்சி. புரியுதா உங்களுக்கு? பாவ சேற்றில் வீழ்ந்த என்னை தூக்கி எடுத்தார். முதல்ல அப்ப எங்க கிடந்தேன்? நானா நீந்தி கரை சேரல, அவர் கை நீட்டி தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். அல்லேலூயா. நான் பாடுவேன். உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் இருந்த என்னை அவர் தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புதுப்பாட்டை என் நாவிலே தந்தார். அநேகர் அதை கண்டு பயந்து யாரை நம்புவார்கள்? அப்படின்னா உன் சாட்சியை கேட்டு இல்ல, உன் சாட்சியை காண்கிற ஜனங்கள் தான் தேவனை நம்புவாங்க. அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு யாராய் இருங்கள்? ஆதி திருச்சபையை பற்றி படிக்கும் போது அது அனல் நிறைந்த சபையா இருந்துச்சு. ஆதி திருச்சபையை பற்றி பைபிள் சொல்லுது, அவர்கள் போகிற இடத்துல எல்லாம் அவங்களை பத்தி என்ன சொன்னாங்க தெரியுமா? உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். அன்றைக்கு ஆதி திருச்சபை கிறிஸ்தவங்களுக்கு பேர் என்ன பேரு? உலகத்தை கலக்குகிறவர்கள். ஆனா இந்த காலத்து கிறிஸ்தவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? சபையை கலக்குகிறவர்கள். புரியல உங்களுக்கு? புரியுது. உலகத்தை கலக்கி
குட்டையில மீன் பிடிச்சி இங்க கொண்டு வானா இவன் இங்க வந்து குழப்பி இங்க இருந்து தூக்கிட்டு போறான். இங்க இருந்து 4 பேரை பிடிச்சிட்டு போயிட்டு இயேசுநாதர் எனக்கு தரிசனம் கொடுத்தாரு, இயேசுநாதர் என்னை இங்கதான் ஊழியம் செய்ய சொன்னாரு, தொட்டன நகர் போங்க, தொட்ட இடமெல்லாம் தரிச்சுதான். பச்சையா சொல்றையோ, நீ தொட்டனா நகர், ஹெட்டே நகர்லாம் போய் பாருங்க. உலகத்துல என்ன ஸ்தாபன சபை பிரிவுகள் இருக்கோ அத்தனையும் அங்க இருக்கு. ஏன் தெரியுமா? அவன் வீட்டுல 10க்கு 15 10க்கு 8 இருந்தா போதும் ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிட வேண்டியதான். அங்க இருக்கிற அத்தனை பேர் யார் தெரியுமா? ஒரு காலத்துல அகாப்பே சபைக்கு அவங்க வந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் தானே வந்து அங்க கூட்டிட்டு போனேன், நீ ஏன் பின்னாடி வா. அப்படின்னா அவங்களை பார்த்து கேட்கணும், நீயா எனக்காக சிலுவையில மரித்த ரத்தம் சிந்தின, எனக்காக அவர் இலவசமாய் உண்டு பண்ணின மீட்பை தான் யார் நீ சொன்ன? நீ என்ன ரட்சிக்கல, இயேசு ரட்சித்தார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அவங்க எதை கலக்குனாங்க? உலகத்தை கலக்குனாங்க. ராஜாக்கள் கலங்குனாங்க, தேசாதிபதிகள் கலங்குனாங்க, அதிகாரிகள் கலங்குனாங்க. யோவான் ஸ்நானகனை பற்றி படிக்கிறோம். ராணுவ போர் சேவகர்கள் வந்து நாங்க என்ன செய்யணும்? அவன் சொல்றான், ஒருவரையும் ஒடுக்காதீங்க, ஒருவர் மேலேயும் பொய் குற்றம் சாட்டாதீங்க. வரி வசூலிக்கிறவங்க வந்து கேட்கிறாங்க. யோவான் சொல்றான், யாரிடத்திலும் அநியாயமாய் குறிக்கப்பட்டதற்கு மேல எது செய்யாதீங்க, வாங்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். உலகத்தை கலக்குனாங்களா? ஏரோது ராஜாவையே யோவான் ஸ்நானகன் கலக்குனானா? யோவான் ஸ்நானகனை கண்டு அவன் பயந்தானா? அவன் நீதிமான்னு சொன்னானா? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கூட ஏரோது வந்து அவரை பார்த்து அவர்கிட்ட கொஞ்சம் வேடிக்கை பார்க்க விரும்பி அவரை கூப்பிட்டு அனுப்புறான். இவர் சொல்றாரு, அந்த நரிக்கு போய் சொல்லுங்க. அவன் ராஜா, ஆனா ஏசு அவன் என்னன்னு சொல்றாரு? நரி. நரி நரின்னா என்னது? தந்திரம் பிடிச்சது. இந்த தந்திரம் பிடிச்சவன்ட்டெல்லாம் எனக்கு ஒன்றும் வேலை இல்லை. நக்கலா கேள்வி கேட்கிறான். அவருக்கு சிவப்பான ஒரு அங்கியை உடுத்தி, யூதருடைய ராஜாவே நீர் வாழ்கன்னு சொன்னான்ல, அப்ப ஏன் அவரை சாக விட்டோம்? அப்படியான வாழ்கன்னு அவன் சொன்னது பரிகாசம், அது ஆராதனை அல்ல. ஒருவேளை இங்க கூடி வந்திருக்கிற நீ கூட உயிரோடி எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறேன்னு சொல்லி கையை ஓய்த்திட்டு கல்ற திருநாள்ல போய் செத்த உங்க அப்பா அம்மா கல்லறையில விழுந்தோ நீயும் ஒரு மாய்மாலக்காரன் தான். உங்க வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா தாத்தா பாட்டி படங்களை தொட்டு முத்தம் கொடுத்து அவங்க பிறந்த நாள் செத்த நாள் அன்னைக்கு அவங்களுக்கு பிரியமான சாப்பாடெல்லாம் வச்சு நீயும் தின்னால் நீயும் நரிதான். மனம் திரும்பு. ஹலோ, ஹலோ. இயேசுவின் படத்தையே நீ வைக்க முடியாது. இயேசுவுக்கெல்லாம் இந்த உலகத்தில் எவனும் படம் வரைய முடியாது. அவர் 1000 10,000 பேரில் சிறந்தவர். அவர் தலை தங்கமயமானது, அவர் பாதம் உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போல் இருக்கும். யாரையும் அவரை பார்த்து படம் வரைய முடியும்? எவனுடைய பெயிண்டிங்க்கு அவர் மாடலா வந்து நிற்பாரு. அப்படி வந்து நின்னா இந்த பெயிண்டர் அவர் காலில் சரண்டர் ஆயிடுவோம். படமா வரைவோம். ஸ்ரீதர் ஆர்ட்ஸ் இருக்கார் ஐயாங்க. உங்களால இயேசுவை படம் வரைய முடியுமா? நெவர். ரட்சிக்கப்பட்ட ஸ்ரீதர் வரைஞ்சாருன்னு கூட வாங்கிடாதீங்க. ஸ்ரீதர் உங்களுக்கு கூட சொல்றேன், இயேசுநாதருடைய படம் வரைய சொன்னா அந்த ஆர்டர்லாம் எடுக்காதீங்க. அப்புறம் பொழைக்கிறது ஆண்டவர் வேற வழியை திறப்பார். ஏன்னா இயேசுநாதருடைய விக்கிரகத்தை வரைந்து அதனால வருகிற சம்பாத்தியத்துல நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்ல. தேவன் தான் அழைத்த பிள்ளைகளுக்கு ஆகாயத்து பறவைகளுக்கு உணவு கொடுப்பது போல கண்டிப்பா உணவு தருவார், கண்டிப்பா உடை தருவார், பள்ளிக்கூட ஃபீஸ் கட்ட பணம் தருவார், மருத்துவத்திற்கு உதவி செய்வார், எல்லாம் செய்வார். ஆமென். படம் வரைகிற தாளனை கொடுத்த ஆண்டவருக்கு ஏன் கையால உருவங்களை நான் வரைய மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் செய். Praise the Lord.
உயிரோடு எழுந்த இயேசுவுக்கு நாம தான் சாட்சிகள். நிறைய பேர் என்றெல்லாம் கேட்குறாங்க, ஏன் சார் நீங்கள் ஏசுநாதர் படம்லாம் கொடுக்கறது இல்லையா சார்? நான் சொன்னேன், ஏசுநாதருடைய பக்தி தான் கொடுப்போம், ஏசுநாதருடைய படம்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். இந்த ஃபேஸ்புக்கிலலாம் நான் பார்க்குறேன், என்னென்ன ஊழியம்னு பேர் வச்சு, ஆனால் எல்லாத்துலேயும் அந்த தாடி வச்ச ஏசுநாதர். அதனால நீங்கள் அப்படி பண்ணுறதுனால தான் அன்றைக்கி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒயின் பாட்டில் இல்லையா, என்னது சிகரெட் பிடிக்கிற படத்தெல்லாம் ஏசுநாதர் கூட கிராஃபிக் ஒர்க் பண்ணி என்ன அடிக்கிறோம், லட்சம் லட்சமாக கேலண்டர் அடிச்சு கொடுக்குறான் இந்திய நாட்டின் அரசியல்வாதி. முதல்ல அதை ஆரம்பிச்சு வச்சது யாரு? அவன் அதை செய்த உடனே நம்ம கோபம் வருத, நீ மாத்திரம் இவ்வளோ பொம்பளை மாதிரி முடி வளர்க்கறது யாருங்க? ஆம்பளையா பிறந்த ஒருத்தர் பொம்பளை மாதிரி முடி வளர்க்கிறாருன்னா அவர் யாரு? அரவாணி. இயேசுவை அரவாணி கோலத்தில் வரைய உனக்கு என்ன உரிமை? அவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா. நான் சொல்றேன், என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும், பேசும் சக்தின்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும், என்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி பிரசங்கம் வரைக்கும் இந்த இயேசுநாதருடைய படங்கள், உருவங்களை கண்டிப்பா நான் எதிர்த்து தான் பேசுவேன். ஏன்னா என் ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், வானத்தின் கீழே பூமியின் மேலே எந்த உலோகத்தினாலாவது மண்ணினாலாவது எந்த மரத்தினாலாவது எனக்கு சொரூபங்களை, உருவங்களை என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நான் ஏன் உபதேசத்தை சொல்லல, அவர் சொன்னதை நான் சொல்றேன். கேட்க மனதா இருந்தா கேளு, இல்ல நாசமா போ. உண்மையிலேயே உயிரோடு எழுந்த இயேசுவை ஆராதிக்கிற விசுவாசியா இருந்தா உன் வீட்டுல இன்னைக்கு போய் செக் பண்ணி பாரு, எங்கேயாவது இயேசுநாதருடைய படம் கேலண்டர்லயோ எதுலயாவது தொங்கிட்டு இருந்தா அதை தூக்கி தூர வீசு. அதுதான் இயேசுவுக்கு நீ அடிக்கிற சல்யூட். ஹல்லேலூயா. ஒருவேளை சிலர் கேட்கிறாங்க, எல்லா மதத்திலையும் அவங்க தெய்வ அவதாரங்கள், உருவங்களை காட்டுறாங்க, நம்ம கூட இப்படி பொய் சொல்லிலாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டாம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும், தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது. அப்ப தேவனிடத்துல வரும்போதே என்னத்துல தான் வரணும்? நாம் தரிசித்து நடவாமல், சில சமயத்தில் நான் சொல்ற உபதேசங்கள் உங்களுக்கு கடினமா இருக்கும், வேற வழி இல்லைங்க. இந்த கடைசி கால வஞ்சனைகளுக்கு நீங்க தப்பிக்கொள்ளணும்னா இந்த உபதேசங்களை சொல்லித்தான் ஆகணும். ஏனென்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் பிரபலமாயிருக்கிற அநேக ஊழியர்கள் தங்களுடைய பத்திரிகைகளிலும், தாங்கள் கொடுக்கிற ஸ்டிக்கர்களிலும், தாங்கள் காண்பிக்கிற தொலைக்காட்சிகளிலும் யாரை காட்டுகிறாங்க? இயேசு என்கிற பெயரிலே யாரோ ஒரு உருவத்தை காட்டுகிறார்கள். மக்கள் அந்த உருவங்களை வழிபடுகிறார்கள், அதை தொட்டு முத்தமிடுகிறார்கள். இயேசுவுக்கு விசுவாசத்தினாலும் ஆவியினாலும் செய்ய வேண்டிய ஆராதனை அற்பமான ஆராதனையாய் மாறிவிடுகிறது. இது அல்ல இயேசுவின் சாட்சி என்பது. வாழ்க்கையில வேகமா 2-3 வசனத்தை வாசித்து முடிச்சு வீட்டுக்கு கொள்ளலாமா? அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 15-26 2 வசனத்தை பாருங்க. Acts chapter 3 verse 15 and 26. ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். 26 வாங்க. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அனுப்பினார். பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க? யாரை கொலை செய்தீங்க? ஜீவனின் அதிபதியை, ஜீவனின் அதிகாரமுடையவரை, மனுக்குலத்தின் மூச்சுக்கள் அனைத்தையும் தன் கையில் வைத்திருக்கிறவரை. அவர் சொல்ல ஆகும், நின்றோம். எந்த டாக்டர் உனக்கு ஆக்சிஜன் கொடுத்தாலும் சரி,
வெண்டிலேட்டர்ல போட்டாலும் சரி, தேவன் ஜீவனை தராவிட்டால் உன் ஜீவனை காப்பாற்ற எந்த மருத்துவராலும் முடியாது. அதனால ஒரு டாக்டர் காலில் போய் விழுந்து, டாக்டர் உங்களை தான் தெய்வமா நம்பி இருக்கிறோம், எங்க அம்மாவை காப்பாத்துங்க, எங்க அப்பாவை காப்பாத்துங்கன்னு சொல்லி ஒப்பாரி வச்சு ஆண்டவர் அவமானப்படுத்தாத. உன் அப்பாவுடைய உயிர், உன் அம்மாவுடைய உயிர், உன் பிள்ளையுடைய உயிர், மனைவி கணவன் அருமையானவர்களுடைய உயிர் எல்லாம் யார் கையில் இருக்குது? கர்த்தருடைய கையில் இருக்குது. ஆமென். பணத்தினால் அதை வாங்க பார்க்காத, பக்தியினால வாங்க பார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அது ஆயுசு நாட்களை கூட்டி தரும். ஹல்லேலூயா. அவர் ஜீவனின் அதிபதி. அவரை கொலை செஞ்சாங்க. ஆனா அவர் சொல்றாரு, தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார், அதற்கு நாங்க யாராய் இருக்கிறோம்? அப்ப எதுக்கு சாட்சியா இருக்கிறாங்க? அங்க உயிர்த்தெழுதலுக்கு. ஆமென். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு என்ன செய்வார்ங்கிறது அங்க சொல்றார் பாருங்க. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி. பொல்லாங்கு அப்படின்னா என்னங்க? தீமைகள், கேடுகள். அது ஒரு பெரிய விலங்கு. விலங்கு போட்டா அடிமையாயிடறான்ல. சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில பொல்லாங்குகளை கொண்டு வந்தா நாமும் அடிமைத்தன வாழ்க்கை தான் வாழ்றோம். ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, அவர் ஏன் உயிரோடு எழுந்தார் தெரியுமா? நம்ம எல்லாரையும் சாத்தான் கட்டி வைத்திருக்கிற பொல்லாப்புகளில் இருந்து விடுதலையாக்கும்படி. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். கட்டுண்டவர்களை கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். 6000 பிசாசுகள் பிடித்த மனிதன் வஸ்திரம் இல்லாதவனாய் தன்னை தானே காயப்படுத்திக் கொண்டு சங்கிலிகளால் கட்டப்பட்டாலும் அதை அறுத்தெறிந்து கல்லறைகளிலே குடியிருந்து ஊரையே பயமுறுத்தி கலக்கி கொண்டிருந்தான். இயேசுவை பார்த்த மாத்திரத்திலே அவனில் இருந்த பிசாசுகளை இயேசு வெளியே அனுப்பினார். எத்தனை பிசாசு? 6000 பிசாசுகள். அவன் வஸ்திரம் தரித்து புத்தி தெளிந்து அந்த ஊருக்கே இவாஞ்சலிஸ்ட் ஆயிட்டானா? அல்லேலூயா. பொல்லாப்புல இருந்து இயேசு விடுவித்தாரா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் கட்டி வைத்திருக்கிற அடிமைத்தனத்தின் சங்கிலிகள் எல்லாம் அறுந்து போகும்படி உயிரோடு எழுந்த இயேசு கிரியை செய்ய வல்லவரோ? ஹல்லேலூயா. நம்ம பாட்டு பாடுறோம், மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, தெரிப்பட்டன, நொடியில் முறிப்பட்டன, யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, நொடியில் முறிப்பட்டன. நான் சொல்றேன், இயேசுவை மரணத்தின் சங்கிலிகளில் இருந்து அது தெரித்து போகும்படி விடுதலை ஆக்கின தேவ ஆவியானவர் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே உனக்குள்ளும் உன் குடும்பத்திலும் உன் சபையிலும் நீ செய்கிற அனைத்திலும் இருப்பார். ஆனால் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உன் தொழிலுக்கும் உன் பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் சபைக்கும் விரோதமாய் சாத்தான் கொண்டு வருகிற பாதாளத்தின் சங்கிலிகளை உயிர்த்தெழுந்த இயேசு முறித்து போட அவர் உயிரோடு எழுந்தார். ஆமென். நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்யாது. ஆமென். சபைனா வேற எதாவது நினைச்சுக்க, நம்ம எல்லாரும் தான் சபை, நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் சபை. அல்லேலூயா. பொல்லாங்குகளில் இருந்து விடுவிக்க இயேசு வந்தார். அது மாத்திரமா கீழே என்ன சொல்றார்? அவர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படி. இன்னைக்கு என்ன செய்யறாங்க தெரியுமா? நம்ம சர்ச்சில் கூட பார்க்குறாங்க, இந்த கழுவுறேன், ஃபினாயில் இல்லை, ஆசிட் போட்டு கழுவுறேன், காலில் விழாதடா. கல்யாணம் ஆனோடனே பாட்டி தாத்தா காலை தொட்டு கும்பிடாதன்னா என்னையே தாத்தாண்டு கும்பிடுறான். மானங்கட்டவனே, உன்னை நான் என்ன பண்றது? என் காலை தொட்டு கும்பிட்டா என்ன? அட்லீஸ்ட் நானாவது சாக்ஸ் போடுறேன், ஷூ போடுறேன். அழுக்கு காலோட எத்தனை பேர் இருக்கிறாங்க?
எவன் காலிலையும் விழுந்தாலும் உனக்கு ஆசீர்வாதம் வராது. ஆசீர்வாதங்களின் ஊற்று, நன்மைகளின் நாயகன் இயேசு ஒருவர் மாத்திரம் உன்னை ஆசீர்வதிக்கவில்லை. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு எண்ணத்தை கூட்ட மாட்டார். இப்போ மார்ச் 31 முடிஞ்சிருச்சு. டாக்ஸ் கட்டாதவெல்லாம் திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி முழிச்சுக்கிட்டு இருப்போம். எப்போ ரெய்டு வருவானோ, எப்போ புடிச்சிடுவானோ, எப்போ மாட்டிக்குவோமோ நடுங்குவான். ஏன்? திருட்டு ஆசீர்வாதம். கர்த்தரின் ஆசீர்வாதம் தைரியத்தை தரும், அதை நல்லா அனுபவிக்கலாம். ஆமென். அப்ப பாருங்க, இயேசுநாதர் உயிரோடு எழுந்தார், உயிரோடு எழுந்தார்னா சும்மா கத்திட்டு கிடக்கலங்க. இந்த உலகத்துக்கு ஒரு நற்செய்தி அங்க இருக்கு. பொல்லாப்புகள், தீமைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவிக்கவும் நம்மை ஆசீர்வதிக்கவும் அவர் உயிரோடு எழுந்தார். இந்த செய்தி யாருக்கு போய் சேரணும்? பொல்லாப்பிலும் சாபங்களிலும் வாழ்கிற மக்களுக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஆமென். நீங்களே போய் அவங்க கிட்ட தலையை செஞ்சுட்டானே, ஒரு 50 ரூபா இருந்தா கொடுங்கண்ணே, நீ சொல்ற சாட்சியை நாய் கூட கேட்காது. நிறைய விசுவாசிங்க என்ன செய்யறாங்க? பிரதர், சிஸ்டர், உங்க நகையை கொஞ்சம் கொடுக்குறீங்களா, நான் அடகு வச்சுட்டு தரேன். நான் சொல்லட்டா, தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறவர் என்பதற்கு நீ சாட்சியாக இருந்து, என்னை ஆசீர்வதித்த இயேசு உன்னையும் ஆசீர்வதிப்பார். உன்னை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் அவர் உயிரோடு எழுந்தார். உதாரணத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லட்டா, அவர் உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் அவங்கெல்லாம் ரூமுக்குள்ள பயந்து ஒளிஞ்சிக்கிட்டு கிடக்குறாங்க. ஏசு அவங்க மத்தியில் போய் என்ன சொன்னார் தெரியுமா? பிள்ளைகளே, உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் என்ன, அப்புறம் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர் எடுத்துக்கொள்ளப்படுறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னுடைய கைகளை உயர்த்தி அவர்கள் என்ன செய்தார்? அப்ப உயிரோடு எழுந்த இயேசு தன் பிள்ளைகளை என்ன செய்ய விரும்புகிறார்? ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் கை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். நீயா யார் காலிலேயோ போய் விழுற? ஆமென். அவர் காலில் விழு, ஆசீர்வாதம் உன் காலில் வந்து விழும். பிரைஸ் தி லார்ட். நம்புறவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. அடுத்த வசனம் அப்போஸ்தலர் 4:10. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும். இது என்ன சம்பவம் தெரியுமாங்க? அதுக்கு முந்தின அதிகாரத்தில் இருக்குது. பிறவி சப்பானி, தாயின் வயிற்றிலேயே முடமாய் பிறந்தவன். அவனை கொண்டாந்து எங்க உட்கார வைப்பாங்க தெரியுமா? தேவாலயத்தில் அலங்கார வாசல்னு ஒன்று இருக்குது, அங்க உட்கார வைப்பாங்க. அவன் அங்க உட்கார்ந்து என்ன எடுப்பான்? ஐயா அம்மா மாடு கத்துற மாதிரி அவன் நிலைமை. ஆனா உட்கார்ந்து இருக்கிற இடம் எது? அலங்கார வாசல்ல அலங்கோல வாழ்க்கை. இன்னைக்கு அலங்கார வாசலாகிய இந்த சபைக்குள்ள நீ இருக்கிற, ஆனா உன் வாழ்க்கை அலங்கோலமா இருக்கிறது. உனக்கு ஒரு விடுதலை தர இயேசு உயிரோடு எழுந்தார். நம்புறீங்களா இத? ஆமென். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில மறைவாய் கண்ணீர் வடிக்கிறாங்க, வெளியே சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளவு கௌரவத்திலிருந்து இன்னைக்கு கீழே விழுந்து கிடக்குறாங்க. இன்னைக்கு நான் சொல்லட்டா, முடமாகி கிடக்கிற, நடக்க இயலாமல், பிறர் உதவியை, பிறர் கையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற உண்மை. அங்க அவன் போகும்போது பேதுரு யோவானும் ஜெபிக்கிறதுக்கு போறாங்க. அப்ப அவன் என்ன செய்யறான்? அவங்கள பார்த்து ஏதாயிலும் கிடைக்கும்னு அவங்கள நோக்கி பார்க்கிறான். பேதுரு என்ன சொன்னாரு? வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவன் கைகளை பிடித்து அவனை தூக்கி விட்டான். அவன் எழுந்து நின்று நடந்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களே கூட தேவாலயத்திற்குள்ளே போனான். பிச்சை எடுத்தவன் தொழுது கொள்ளுகிறவனாய் மாறினான். அலங்கார வாசலிலே அலங்கோலமாய் கிடந்தவன் அலங்கார ஆராதனை செய்கிற இடத்துக்குள்ள வந்துட்டான். ஆமென். உங்கள் சாம்பலுக்கு பதிலாக உங்களுக்கு நான் என்னத்தை தருவேன்? சிங்காரத்தை தருவேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார்.
ஹல்லேலூயா. சாம்பல்ல கிடந்தவன சிங்கார வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொண்டாந்துட்டாரா? ஏன்? அவர் உயிரோடு எழுந்தவர். இந்த அப்போஸ்தலர்கள் தான் இதை செஞ்சிட்டாங்கன்னு எல்லாரும் இவங்களை ஆச்சரியமா பாக்குறாங்க. பேதுரு யோவான் சொல்றாங்க, எங்களை ஏன்பா பாக்குறீங்க? நாங்க செய்யல. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை தேவன் எழுப்பினார். அந்த இயேசுவின் நாமம் இவனை சுஸ்தமாக்கிச்சு. இவன் சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்க காரணம் இயேசு உயிரோடு இருப்பதினாலே. இயேசுவின் செத்தவருடைய நாமத்தில் இல்ல, உயிரோடு இருக்கிறவருடைய நாமத்தில். ஆமென். உன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நீ ஆசீர்வாதமாய் ஆரோக்கியமாய் எழுந்து வீறு நடை போடும்படி அங்க விழுந்து கிடந்தோம். 4 பேர் வந்து தூக்கி போனாதான் வீடு போக முடியும். 4 பேர் கொடுக்கிற காசுடைய கலெக்ஷனை நம்பி வாழணும். ஆனா இப்ப இவன் யார் தெரியுமா? வாங்கி வாங்கி வாழ்ந்தவன் இப்ப உழைத்து கொடுக்கிறவனாய் மாறினான். Praise the Lord. தன் சொந்த கால்களிலே நின்றான். இன்னைக்கு ஜெபம் பண்றதுக்கு கூட நம்ம முழங்கால நம்ம நம்புறது இல்ல. பிரதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, சகோதரி எங்களுக்காக முழங்கால் போட கூட பலம் இல்லாம ஜெபத்துக்கே பிச்சை எடுத்துக்கிட்டு அலைகிற உன்னை இந்த உயிர் தெழுந்த நாளிலே நீயே உன் முழங்கால்களிலே நின்று பரலோக கதவு திறந்து கொட்டுகிற ஆசீர்வாதங்களை அள்ளிக்கொள்ள உயிர் தெழுந்த இயேசு இன்றைக்கு உனக்காக இருக்கிறார். ஆமென். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. கடைசி வசனம் அப்போஸ்தலர் 4:33. Acts chapter 4 verse 33. பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. கரங்களை உயர்த்தி ஆமென் ஹல்லேலூயா. கவனிங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் எப்படி சாட்சி கொடுத்தாங்களா? மிகுந்த பலமாய்னா என்ன? தொண்டை கிளிய நான் இப்போ கத்துறேன் அந்த மாதிரியா? இல்ல மற்ற சர்ச் எல்லாம் ஒரு கோபுரம் கட்டி மேல லவுட் ஸ்பீக்கர் வச்சு ஊன்னு ஊதுறாங்களா அந்த மாதிரியா? மிகுந்த பலங்கிறது அது இல்ல. துணிச்சலா ஜீவனையும் பணயம் வைத்து பவுல் சொல்றார், நான் இப்பொழுதும் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் வைத்திருக்கிறது என்று பட்டணங்கள் தோறும் ஆவியானவர் சொல்லுகிறதை நான் அறிவேன். ஆயிலும் இவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், என் ஜீவனையும் நான் அருமையாக எண்ணேன், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற நான் விரும்புகிறேன். தீமோத்தேயுல சொல்றாரு, நான் இதோ பான பலியாக வார்க்கப்பட்டும் போகும் காலம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அகிரிப்பா ராஜா முன்னாடி பவுல் நின்று பேசுறாரு. அகிரிப்பா ராஜாவே நடிக்கிட்டான். அவன் சொல்றான், இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்காகத்தான் யா இப்ப கட்ட போட்டு நான் இப்படி நிக்கிறேன் அப்படிங்கிறான். அகிரிப்பா ராஜா, இன்னும் கொஞ்சம் விட்டா நீ என்ன ஞானசானமே கொடுத்துருவ போல இருக்க அப்படின்னா. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதாங்க, நீ கொஞ்சம் குறைய என்னை கிறிஸ்தவன் ஆகிறதற்கு என்ன பண்ணுகிறாய் அப்படின்னா, நீ பேசுற பேச்சினால இயேசுதான் உண்மையான தேவன், கிறிஸ்தவன் தான் மெய்யான மார்க்கம் நானே என்ன பண்ணிக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன்றான். இதாங்க மிகுந்த பலம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எப்படி தெரியுமா? அதெல்லாம் எதுக்கு பாஸ்டர் வம்பு சொன்னா கோவிச்சுக்குவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பை முறிச்சுக்குவாங்க, கல்யாணத்துக்கு வரமாட்டாங்க, சாவுக்கு வரலாம், நான் நாரிக்கிட்டா கிடப்ப நான் வரேன், ஒருத்தரும் வரலாம், நான் ஒத்தையில தூக்கிட்டு போதா அடக்கம் பண்றேன். சாவுக்கு அவங்க வரலன்றதுக்காக இப்ப நீ இயேசுவை மறுதலிப்பியா? சொல்றத சொல்லு. ஹலோ, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊதுற சங்க ஊதிட்ட பாப்பாத்தியம்மா மாட்டை கட்டினா கட்டு, கட்டல்னா பாப்பாத்தியம்மானா யாருன்னே உங்களுக்கு தெரியாது, பிராமண பெண். ஊதுற சங்க நீ ஊதிடு, அது செவிடங்காதுல விழுந்த சங்கா போனாலும் கத்தர் பார்த்துக்குவார்.
எந்த காதில் விழுந்தாலும் கர்த்தர் பொறுப்பு. ஆனால் ஊத வேண்டியது யாருடைய வேலை? ஊதுனோடனே நீங்கள் இப்படி பரிசுத்தாய் பெற்றுக்கோன்னு ஊதுறாங்களா? அதை சொல்லலை, சுவிசேஷத்தை சொல்லு, பலமாய் சொல்லு. மாமா மச்சான்லாம் ஈவு இறக்கம் பார்க்காத, உறவு முறிஞ்சிடும் பார்க்காத. சுவிசேஷம் சொல்லலைன்னா உனக்கும் உயிர் தெழுந்த இயேசுவுக்கும் உறவு முறிஞ்சிடும். மாமா மச்சான், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, சொந்த பந்தத்தினுடைய உறவு முக்கியமா? உயிரோடு எழுந்தவருடைய கரத்தை பிடிச்சிருக்கிற அந்த உறவு முக்கியமா? Praise the Lord. பலமாய் சாட்சி கொடு. கேட்பாங்க, எப்படிங்க எப்படி மாறிட்டீங்க? இயேசு எங்களை வாழ வைக்கிறார். யாரா இருந்தாலும் சரி தைரியமா சொல்லு, இயேசு. பேச்செல்லாம் இயேசு, என் மூச்செல்லாம் இயேசு. எங்க அண்ணன் கொடுத்தாரு, எங்க அக்கா கொடுத்தா, எங்க அண்ணி கொடுத்தாங்க, எங்க தாத்தா கொடுத்தாருன்னு சொல்லி கண்டவனை மகிமைப்படுத்தாத. கர்த்தர் ஒருவரை மாத்திரம் உயர்த்த மகிமைப்படுத்து. ஆமென். அவன் தயவுல வாழ்றேன், இவன் தயவுல வாழ்றேன்னு சொல்லாத. உயிரோடு எழுந்த இயேசுவின் தயவினாலே நானும் என் குடும்பமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். பலமா சாட்சி கொடு. சத்தத்தில் இல்ல, உறுதி. அவங்க சொல்லுவாங்க, நீ ஏசு ஏசுன்னு இருந்தா குடும்ப சொத்துல பங்கு கிடைக்காது. நீ சொல்லு, குடும்ப சொத்துல எனக்கு பங்கு இல்லாம போனாலும் பரலோகத்திலே எனக்கு தேவன் பங்கை வைத்திருக்கிறார். கர்த்தர் என் பாத்திரத்தின் பங்கு. The Lord is my portion. வீட்டுல பங்கு தரலன்னா அதுக்கான ரோட்லயா போய் படுக்க போற? ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளையும் கொடுக்கிற ஆண்டவர் உனக்கும் ஒரு கூட வச்சிருப்பாரு. வீடே உன்னை கலத்தி விட்டா கவலைப்படாத. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் வாயினால சொல்லு. யார் உன்னை தள்ளி விட்டாங்களோ அவங்க கண்களுக்கு முன்பாகவே ஆகாதென்று தள்ளிவிடப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று என்று வேதம் சொல்லுகிறபடி யார் உன்னை வேண்டாம் தள்ளாங்களோ அவங்க உன் தயவை நாடி வரும்படி கர்த்தர் அவங்க வாழ்க்கையில ஒரு நேரத்தை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. நான் வசனத்தை சொல்றேன், இதத்தான் உலகத்தான் சொல்றான். யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் அறியாமையில சொல்றான். நான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை சொல்றேன். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். ஹல்லேலூயா. இப்ப தைரியமா சாட்சி கொடுக்கணுமா வேண்டாமா? இல்ல முழுங்கி முழுங்கி, அதாவது நாங்க we like Jesus. No, you are a fraud. இயேசுநாதருக்கு ரசிகர்கள்லாம் தேவையில்லை. ஏன்னா இயேசுநாதர் ரஜினிகாந்தோ கமலஹாசனோ இல்ல. You cannot like Jesus. You have to love Jesus. Hallelujah. இந்த லைக் பண்றேன், லைக் தான் நான் இதுல கூட என்ன சொல்றேன், லைக்கே வேண்டாங்கிறேன். ஷேர் பண்ணு, சொல்லி எல்லாருக்கும். லைக் பண்ணா என் பாக்ஸ்ல மாத்திரம் தான் இருக்கும். ஷேர் பண்ணனா உலகம் எல்லாம் போகும். ஒரு ஃபேஸ்புக்லயே இவ்வளவு பாடம் இருந்தா இந்த புக்ல எவ்வளவு பாடம் இருக்கும். லைக் பண்றியா, ஷேர் பண்றியா? இயேசுவை நீ லைக் பண்றியா, லவ் பண்றியா? என்ன தப்புன்னு கீழே போயிடுச்சு. நான் எந்த நாயையும் பிசாசையும் கேட்கல. நான் யாரை கேட்டேன்? ஆத்தும நேசர் இயேசுவை கேட்டேன். I love you Jesus. அப்படி ஒரு பாட்டு பாடுவீங்கல்ல, I love you Jesus. எங்கேயும் லைக்னு வந்தா பாடக்கூடாது. சரிதானா? எங்கெல்லாம் கண்ட கூட்டத்திலாம் போயிட்டு I like Jesus நான் தூ அப்படின்ட்டு வந்துருங்க. எங்க போனாலும் இயேசுவை நான் நேசிக்கிறேன்னு சொல்லணும். இயேசுவை எனக்கு பிடிக்கும்னு சொல்லாத. இன்னைக்கு பிடிக்கும், நாளைக்கு விட்டுருவ. ஆனா லவ் பண்ணிட்டேன்னா அவருடைய பாதமே தஞ்சோன்னு. இன்னைக்கு உறவுகள் எல்லாம் பிரச்சனை வர்ற காரணம் தெரியுமாங்க? நிறைய பேர் லைக் பண்றாங்க, லவ் பண்றது இல்ல. இயேசுவை லவ் பண்ணு. ஆமென். அவர்கள் எல்லார் மேலும் என்ன உண்டாயிருந்ததா? பூரண கிருபை. கிருபைக்காக போய் கிருபை தாரும் தேவா, கிருபை தாரும் தேவா அப்படின்னு சாவ போற மாதிரி மூச்சு விட்டுட்டு பாடிட்டு கிடக்காத. நீ இயேசுவை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து எல்லார்ட்டையும் நீ சொல்லு. கிருபையின் மேல் கிருபை மழையாய் பொழியும். ஆமென். நம்புறீங்களா? இதை என்ன செய்ய போறீங்க? வெளியே போய் லைக் பண்ண போறீங்களா, ஷேர் பண்ண போறீங்களா? என்ன ஷேர் பண்ணுவீங்க? இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து
இன்றைக்கும் என்னன்னு சொல்லணும் தெரியுமா? உன் பொல்லாங்குகளிலிருந்து உன்னை விடுவிக்க, உன்னை ஆசீர்வதிக்க, உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை உன்னை குணமாக்கி, நீ எழுந்து நின்று நடந்து ஆராதித்து கௌரவமாய் வாழும்படி உனக்காக இயேசு உயிரோடு எழுந்தார். இதை நீங்க எல்லாருக்கும் சொல்லுவீங்களா? இதை நீங்க சொல்லுங்க. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. இந்த சத்தியத்தை வாரி வாரி இறைக்கிற கிணறு என்ன செய்யும்? ஊரும். அதே மாதிரி வாரி வாரி இந்த சத்தியங்களை நீ இறைக்க இறைக்க ஆயுள் கூடும், ஆசீர்வாதம் கூடும், வர வேண்டிய நன்மைகள் வந்து சேரும். உனக்கு எதிராய் வரும் சக்திகளை தேவன் முறியடிப்பார். நீயும் சொல்லலாம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு, என் தொழிலுக்கு, என் வியாபாரத்திற்கு, என் படிப்பிற்கு, என் ஆரோக்கியத்திற்கு, என் சபைக்கு, நாங்கள் செய்கிற ஊழியங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். பாடுங்க எல்லாரும். ஜெயம் கொடுக்கும் தேவன், கரங்களை தட்டி, கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியால் முழங்குவே. அல்லேலூயா அல்லேலூயா கரங்களை தட்டி எல்லாரும் பாடுங்க. துணியா முழங்குவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெய ಕೊಡುವಾ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಜಯ ನೀಡುವ ಯೇಸು ರಾಜನಿಗೆ ಎಂದೆಂದಿಗೂ ಸ್ತೋತ್ರ. ಜಯ ಕೊಡುವ ದೇವರಿಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ. ಜಯ ನೀಡುವ ಯೇಸು ರಾಜನಿಗೆ ಎಂದೆಂದಿಗೂ ಸ್ತೋತ್ರ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಾಡುವೆ, ಆನಂದ ಧ್ವನಿಯಿಂದ ಹೊಗಳುವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಾಡುವೆ, ಆನಂದ ಧ್ವನಿಯಿಂದ ಹೊಗಳುವೆ. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே. ஆமென். ஆனந்த துணியால் உயர்த்துவே. அல்லேலூயா உயர்த்தி பாடுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி துணியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ ஜனங்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் என்று கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். ஆமென். ஆகையால் நானும் ஜீவிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.